தற்குறி நாயே, உன் சாவு உன் பொண்டாட்டி கையால தாண்டா என்று சொல்லி வம்சியின் கைகளையும் கால்களையும் கட்டி அவனை தலைகீழாக தொங்கவிட்டிருந்தான் துருவன். வம்சியின் முகம் முழுவதும் ரத்தம், கண்களில் பயம். தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல், துருவா, தயவு செஞ்சு என்ன கீழே இறக்கிடு. எதுக்குடா ஆதிரிய கல்யாணம் பண்ணிக்காதன்னு நான் சொன்னதை நீ கேட்டியா? துருவன் வம்சியின் வயிற்றில் ஓங்கி ஒரு அடிவிட்டான். தலைகீழாக தொங்கிய வம்சியின் உடல் வலியில் துடித்தது. ஆனால் அடுத்த நொடி ஆதிரை வம்சியின் அருகே வந்தாள். வம்சியின் கண்களில் ஒரு நொடி நம்பிக்கை. ஆதிரை, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. ஆதிரை அவனை கருணையுடன் பார்த்தாள். அவளுடைய கண்களிலும் கண்ணீர். வம்சி இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு அவளை பார்த்தான். ஆனால் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வம்சியை ஆதிரை ஓங்கி ஒரு மிதி மிதித்தாள். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக இவ்ளோ பெரிய விலையை கொடுக்கணும்னு நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டல. அந்த ஒரு வார்த்தை துருவன் அடித்த அடியை விட வம்சியை அதிகமாக உடைத்தது. அவன் கண்களை மூடிக்கொண்டான். சரி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை கொன்னுடுங்க. ஆனா இன்னும் அவமானப்படுத்தாதீங்க. ராஜவம்சத்தை சேர்ந்த இளவரசன் இப்படி அவமானப்பட்டு செத்தது தெரிஞ்சா என்ன வளர்த்த என் தாத்தாவால நிச்சயம் தாங்கிக்க முடியாது. வம்சியின் அந்த கெஞ்சலை கேட்டதும் துருவன் சிரித்தான். ஆதிரை மட்டும் அமைதியாக நின்றாள். அந்த அமைதியே வம்சிக்கு மரண தண்டனையை விட கொடூரமாக இருந்தது. கடைசியா ஏதாவது சொல்லணுமா? ஆதிரை, எப்பவும் சந்தோஷமாயிரு. அந்த வார்த்தையை கேட்டதும் ஆதிரையின் முகத்தில் ஒரு சிறிய நடுக்கம். ஆனால் துருவன் வம்சியை கீழே இறக்கவே இல்லை. மாறாக அவனுடைய கழுத்தை சுற்றியிருந்த கயிற்றை இன்னும் இறுக்கினான். வம்சிக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. சில நொடிகளில் வம்சியின் உடல் அசைவிழந்தது. தலை கீழே தொங்கியபடியே அவன் கைகள் அசைவதை நிறுத்தின. ஆதிரை அவனை பார்த்துக் கொண்டே இருந்தாள். முடிஞ்சது. ஆனால் அதே நொடி அங்கே இருந்த விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணைய ஆரம்பித்தன. ஒரு விளக்கு, 2, 3. சுற்றியிருந்த இடமே இருளில் மூழ்கியது. துருவன் சுற்றிலும் பார்த்தான். யாரு? எந்த பதிலும் இல்லை. ஆனால் இருளுக்குள் தரையில் இருந்த வம்சியின் இரத்த துளிகள் ஒன்றோடு ஒன்று பச்சை நிறத்தில் மின்னியபடி சேர ஆரம்பித்தன. யாரும் அதை தொடவில்லை, யாரும் அருகில் செல்லவில்லை. ஆனால் அந்த ரத்தம் தரையில் ஒரு வட்டமாக பரவியது. ஆதிரை மெதுவாக பின்னால் நகர்ந்தாள். துருவா, அத பாரு. வம்சி இன்னும் அசையவில்லை. ஆனால் அவனை தொங்கவிட்டிருந்த கயிறு மெதுவாக தானாக அவிழ ஆரம்பித்தது. துருவன் வாளை உருவினான். யாராக இருந்தாலும் வெளியே வா. கயிறு முழுவதுமாக அவிழ்ந்தது. வம்சியின் உடல் கீழே விழுந்தது. ஆதிரை அலறினாள். வம்சி! அவன் தரையை தொடுவதற்கு முன்பே அங்கே உருவான அந்த இரத்த வட்டத்தால் உருவான சக்தி வளையம் வம்சியை தாங்கி ஒரே நொடியில் வம்சியின் உடல் மறைந்து விட்டது. துருவன் உறைந்து நின்றான். ஆதிரை ஓடி வந்து அந்த இடத்தை தேடினாள். வம்சி எங்க போனா? அங்கே வம்சி இல்லை, ரத்தம் இல்லை, கயிறு மட்டும் கிடந்தது. ஆனால் அருகில் இருந்த சுவற்றின் மீது வம்சியின் கையால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை இருந்தது. ஆதிரை அதை பார்த்ததும் அவளுடைய முகம் வெளிரியது. இது வம்சி எழுதினதில்ல. அவள் அந்த வார்த்தையை மீண்டும் பார்த்தாள். அது திரும்பி வருவேன் என்று இருந்தது. அது எப்படி சாத்தியம்? துருவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. அவன் சில நொடிகளுக்கு முன்பு வம்சியை கொன்றுவிட்டதாக நினைத்தான். ஆனால் அவன் கொன்றது வம்சியின் உயிரையா? இல்லை, அவன் விழிக்க கூடாத ஒன்றை விழிக்க வைத்து விட்டானா? தலைகீழாக தொங்கவிட்டு கொல்லப்பட்ட வம்சி யாருடைய உதவியும் இல்லாமல் எப்படி மறைந்தான்? அவன் ரத்தம் ஏன் உயிருள்ள ஒன்றை போல நகர்ந்தது? அந்த மர்மமான சக்தி என்ன? வம்சி உண்மையிலேயே தப்பித்தானா? அல்லது அவனுக்குள் இருந்த வேறொரு சக்திதான் விழித்ததா? துருவனும் ஆதிரையும் சேர்ந்து கொல்ல முயன்ற அந்த வம்சி இனி திரும்பி வரப்போவது அதே வம்சியா? அந்த அதிர்ச்சியான உண்மையை தெரிஞ்சுக்க வாங்க தொடர்ந்து கேட்போம். The Warrior. உன்னை போன்ற ஆண்மையற்ற ஒரு கோழியோடு நான் முதலிரவு கொண்டாடினா இந்த ஊரே என் முகத்துல துப்புண்டா. அவள் அடுத்த நொடி வம்சி ஹரிச்சந்திரனின் நெஞ்சிலேயே ஓங்கி மிதித்தாள். அந்த மிதியில் வம்சி கட்டிலில் இருந்து கீழே தரையில் படார் என்று விழ. நான் கோழைன்னு தெரிஞ்ச ஆதிரை, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இது கல்யாணம் இல்ல, இது ஒரு ஒப்பந்தம். நீ என் நெத்தியில குங்குமம் வச்சிருக்கலாம், ஆனா ஜென்மத்துக்கும் நீ எனக்கு புருஷனாக முடியாது. மரியாதையா இந்த அறையை விட்டு வெளியே போயிடு, இல்லனா நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். வம்சி அங்கிருந்து அவமானத்தோடு வேக வேகமா வெளியேறினான். பல வருடங்களுக்கு முன்னால் ஆதிரையின் அப்பா மருது தன் நண்பன் வீரபத்ரருக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருந்தார். நம்ம பிள்ளைங்க வளர்ந்த உடனே என் மகள் ஆதிரை உன்னோட மருமகளா உன் வீட்டுக்கு வருவா. அந்த வாக்குறுதி கொடுத்த சில வருடங்களிலேயே வீரபத்ரர் இறந்து போனார். ஆனாலும் மருது தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தார்.
அந்த உதவாக்கரை குப்பையா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்பா, நான் செத்தாலும் இதை செய்ய மாட்டேன். நீலமேக கண்டத்திலேயே மிதுலை நகரத்தின் பேரழகியாக கொண்டாடப்பட்டவள் ஆதிரை. வெறும் 16 வயதிலேயே நீலதென்றல் பேரரசில் வீர ரிஷி அமைப்பில் 10வது நிலையை அடைந்து சாதனை படைத்தவள். அவளது அழகுக்கும் திறமைக்கும் ஊரே அடிமையாகி கிடந்தது. ஆனால் இந்த வம்சியோ ஒரு தீராத வியாதிக்காரன். ஹரிச்சந்திரன் ஐயா, உங்க பேரனோட சக்தி நரம்புகள் செயலிழந்திருக்கு. அவனால 9 யோக நிலை சக்தியில முதல் நிலையை கூட தொட்டு பார்க்க முடியாத நிலைமை இப்போ இருக்கு. இந்த சமயத்துல எங்களால எதுவுமே செய்ய முடியாத ஐயா. தன் மகன் வீரபத்ரரை இழந்த பிறகு தாத்தா ஹரிச்சந்திரனின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இந்த வம்சி மேல் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த கொடூரமான உண்மையை கேட்டதும் அவர் இதயமே ஒரு கணம் நொறுங்கி போனது. என் பேரன் மேல் ஒரு சின்ன கீறல் விழக்கூட நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் எப்படி இருந்தாலும் என் பேரன் தான். ஹரிச்சந்திரன் வம்சத்தின் 5வது மூத்த தலைவராக இருந்தும் கடந்த பல வருடங்களாக ஹரிச்சந்திரனை எல்லாரும் ஒரு சேற்றில் இருக்கும் பன்றிக்கு நிகராகத்தான் கேவலமாக பார்த்தார்கள். திருமணத்தன்று வம்சி தன் மாப்பிள்ளை ஊர்வலத்தோடு சென்று கொண்டிருந்த போது வழியெங்கும் மக்கள் அவனுக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருந்தார்கள். பாருடா, குரங்கு கையில பூமாலை கிடைச்ச கதையா இருக்கு. அந்த ஆதிரைக்கு இந்த கோளை இடத்துல எதை பார்த்து மயங்கினாலோ தெரியலப்பா. ஊரே இந்த கல்யாணத்தை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தது. வம்சி முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு குதிரையில் உட்கார்ந்திருந்தான். திடீரென்று அவனுக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டு அப்படியே தரையில் சுருண்டு விழுந்தான். அப்போது வம்சியின் கண்கள் பச்சை நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. அவன் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வெளிவந்தது. ஆகாய மரகதக்கல். வம்சி, வம்சி, உனக்கு என்ன ஆச்சு? கண்ண தொரடா வம்சி. அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். வம்சியின் கண்களுக்கு முன்னால் கருப்பு மலை என்கிற மரணங்கள் நிகழும் கொடிய மலை மட்டுமே அவன் கண்ணுக்கு தெரிந்தது. அது வம்சி ஹரிச்சந்திரனின் சுயநினைவில் தோன்றவில்லை. அவனுக்குள் புகுந்த மாவீரன் வம்சி கடம்பராயனின் கடந்த கால போர்களத்தின் நினைவுகள். ஆகாய மரகதக்கல் உன்னோட அப்பா வீட்டு சொத்து இல்ல, இது எனக்கு மட்டுமே உரியது. வம்சி கடம்பராயன் ஒரு மாவீரன். இரும்பை போன்ற உடல், மலை போன்ற தோள்கள், கைகளில் இருந்த ஆகாய மரகதக்கல் அவனை உயிர் போடு போரிட வைத்தது. அந்த அமானுஷ்ய கருப்பு மலையிலிருந்து எவனுமே உயிரோடு திரும்பியதில்லை. லட்சக்கணக்கான படைகள் வம்சி கடம்பராயனுக்கு முன்னால் சக்தி வாய்ந்த போர் ஆயுதங்களோடு நெஞ்சிருந்தது. அவன் உடல் முழுவதும் இரத்த வெள்ளம். ஆனாலும் தோல்வி அடைவது அவன் அகராதியிலேயே ஒருபோதும் இதுவரை எழுதப்படவில்லை. என்ன நடந்தாலும் சரி வம்சி, இந்த ஆகாய மரகதக்கல் மட்டும் வேற எவன் கையிலையும் கிடைச்சிடக்கூடாது. நான் சத்தியம் செய்றேன் குரு ருத்ரவேந்திரன், என் உயிர் போனாலும் இந்த மரகதக்கல் தீயவர்கள் கையில் சிக்காது. தன் குருவுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றத்தான் அவன் அந்த போர்க்களத்திற்கு வந்திருந்தான். நாக வம்சத்து தலைவன் வெள்ளையன் தன் படைகளோடு வம்சியை சூழ்ந்து நின்றான். ஓ ஆயுசு முடிஞ்சு போச்சு வம்சி, உன்னோட பலத்தையும் திமிரையும் நான் அடக்குகிறேன். இதுதான் கடைசி வாய்ப்பு. அந்த ஆகாய மரகத கல்ல எங்க கிட்ட ஒப்படைச்சிடு. நான் சாவது நிச்சயம். ஆனா இந்த ஆகாய மரகத கல் இவனுங்க கையில கிடைச்சா உலகமே அழிஞ்சிடும். நொடி பொழுதில் அந்த மரகத கல்லை அப்படியே விழுங்கிவிட்ட கருப்பு மலையின் உச்சி பாறையிலிருந்து அவன் கீழே குதித்தான். மாவீரன் வம்சி கடம்பராயன் மரணத்தை நோக்கி விழுவதை உலகமே பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அழிந்தது அவனது உடல் மட்டும்தான். ஏனென்றால் அதே நொடியில் வம்சி கடம்பராயனின் ஆன்மா ஆகாய கண்டத்தில் இருந்த பலவீனமான வம்சி ஹரிச்சந்திரனின் உடலுக்குள் புகுந்து விட்டது. நல்ல வேளை கண்ணை திறந்துட்ட வம்சி. கல்யாணம்ன்ற பயத்திலேயே நீ மயங்கி விழுந்துட்டேன்னு நினைச்சேன். சரி வா, முகத்தை கழுவிட்டு கிளம்பலாம், நேரமாகுது. வம்சி அவன் கண்ட அந்த காட்சிகளை புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவன் திருமண மண்டபத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். வம்சி ஆதிரைக்கு மாலை சூட்ட சில நிமிடங்களிலேயே அவர்கள் திருமணம் முடிந்தது. அதன் பின் தான் முதலிரவு அறையில் ஆதிரை அவனை தன் காலால் எட்டி உதைத்து வெளியே துரத்தினாள். வெளியே வந்த வம்சி குழப்பத்தோடு தன் கைகளை பார்த்தான். அவை பச்சை நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. அப்போ ஆகாய மரகத கல்லும் என்னோட இங்க வந்துருச்சா? ஆனா என் உடம்புல இருந்து ஒருவித கெட்ட வாடை வீசுதே. அழுகிய கை கால்கள். அதாவது இந்த வம்சி ஹரிச்சந்திரன் ஏற்கனவே இறந்து விட்டானா? என் மேல் அடுத்த தாக்குதல் நடவதற்குள் நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா கண்ணாடியில பார்த்தா எங்க அந்த மாவீரன் கடம்பராயன்? இப்போது நான் பார்க்க வெறும் ஒல்லியான பலவீனமான ஒரு கோழையாக நின்று கொண்டிருக்கிறேன். என் உடம்பில் எந்த சக்தியும் இல்லை. நான் என் ஆற்றலை வளர்ப்பதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். வம்சி அங்கிருந்து உடனடியாக நள்ளிரவில் காணாமல் போனான்.
சில மணி நேரங்களிலேயே அந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியது. வம்சி ஹரிச்சந்திரன் தன் முதலிரவு அன்றே வீட்டை விட்டு ஓடிவிட்டான். ஊரே அவமானப்படுத்தி சிரித்தது. தாத்தா ஹரிச்சந்திரன் தலைகுனிந்து நின்றார். வம்சி, நீ எங்க தான் போன? 10வது நிலை வீராங்கனையை கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியாகிடும்னு நினைச்சேனே. இவை எல்லாவற்றிற்கும் அப்பால் ஒரு இருட்டு அறையில் துருவன் ஆரவை பிரித்தனமாக அடித்துக் கொண்டிருந்தான். பரதேசி நாதாரியே, உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா செய்ய மாட்டியாடானே? துருவன் அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. நீங்க சொன்னபடிதான் நான் வம்சியோட சாப்பாட்டுல விஷம் கலந்து அவ இந்நேரம் செத்துருக்கணும். எப்படி உயிர் பிழைச்சான்னு எனக்கே தெரியல அண்ணா. ஆதிரை என்னோட சிறு வயது காதலிடா. நான் இங்க நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த கோழை அவளோட முதலிரவு கொண்டாடிட்டு இருக்கானா? துருவனா, ஒரு முக்கியமான செய்தி. வம்சி ஹரிச்சந்திரன் நேத்து ராத்திரியே வீட்டை விட்டு ஓடிட்டா. அவ எங்க இருக்கானே தெரியல. இந்த செய்தியை கேட்டதும் துருவன் தன் திட்டத்தை மாற்றிக்கொண்டு நேராக அரண்மனைக்கு விரைந்தான். அங்கே ஹரிச்சந்திரன் கவலையில் சோர்ந்து போய் நின்றிருந்தார். அவரோடு ஆதிரையும் நின்றிருந்தாள். என் பேரன் ஓடிவிட்டான். ஆதிரை, இனி நீ என் வம்சத்தைச் சேர்ந்த வேறு யாரையாவது தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கவலைப்படாதீங்க பெரியவரே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆதிரைய. துருவன் 5ஆம் யோக நிலையை அடைந்த வீரன் என்பது ஊருக்கே தெரியும். அவனோடு மோத எவனுக்கும் தைரியமில்லை. அதனால் அனைவரும் மௌனமாக நின்றனர். மறுபுறம் வம்சி அடர்ந்த காட்டுக்குள் பித்தனை போல் அலைந்து கொண்டிருந்தான். அந்த அதிசய புல்லும் அந்த மாணிக்க கல்லும் அப்புறம் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பாதாளத்தின் வினோத மிருகத்தோட ஆன்ம சக்தியும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும். செத்து போன என் நரம்புகளை நான் மறுபடியும் உயிர்ப்பிச்சிருவேன். தன் சக்திகளை மீட்டெடுக்க 2 நாட்களாக பல ஆபத்தான பகுதிகளை கடந்து கொடூரமான மிருகங்களோடு சண்டையிட்டு அந்த அதிசய புல்லையும் ஒளிரும் மாணிக்க கல்லையும் கைப்பற்றினான் வம்சி. தொடர்ந்து உள்ளே சென்ற அவன் ஒரு இருண்ட ஆழமான படுகுழியின் முன்னால் வந்து சேர்ந்தான். இந்த படுகொலைக்குள்ளதான் நில உலக ஆபத்தான மிருகங்கள் வாழுது. எனக்கு தேவையான கடைசி பொருள் இங்கேதான் கிடைக்கும். வம்சி அந்த பாதாளத்திற்குள் குதித்தான். சூரிய வெளிச்சம் கூட அந்த இடத்தை எட்டவில்லை. அவன் தரையில் கால் வைத்தபோது சுற்றிலும் நெருப்பு குழம்பு சிறி பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. நாலாபுறமும் எரிமலைகள் வெடித்து சிதற அவற்றிற்கு நடுவே சிங்கங்களும் புலிகளும் உலாவிக் கொண்டிருந்தன. இந்த சிங்கம் புலியெல்லாம் எனக்கு பத்தாது. எனக்கு பீனிக்ஸ் பறவையோட சக்தி வேண்டும். அடுத்த கணமே வானத்தில் நெருப்பு பிளம்புகளோடு பறந்து வந்த அந்த அக்னி பறவையான பீனிக்ஸ் அவனுக்கு காட்சியளித்தது. வம்சி தரையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த பீனிக்ஸ் மீது எறிந்தான். ஆத்திரமடைந்த பீனிக்ஸ் வம்சியை நோக்கி பாய்ந்தது. அது 100 அடிக்கும் மேல் பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த பலவீனமான உடம்புல ஒரு துளி கூட சக்தி இல்லையே, நான் என்ன செய்ய போறேன்? அந்த பீனிக்ஸின் வாயிலிருந்து நெருப்பு பிழம்பு வெடித்தது. மீண்டும் ஒருமுறை வம்சி ஹரிச்சந்திரன் இறந்து விட்டான். ஆனால் திடீரென்று அவனது உடல் பச்சை நிறத்தில் சுடர் விட்டு எரிய தொடங்கியது. சட்டென்று ஒரு மாய வாள் காற்றில் பறந்து வந்து வம்சியின் கைகளில் தஞ்சமடைந்தது. வம்சி தன் கண்களை திறந்தான். அவனது கண்களிலும் அதே பச்சை நிற அக்னி பிரகாசம். கடவுளின் அவதாரம் போல அவன் காற்றில் மிதக்க தொடங்கினான். நான் மரணத்தை 2 முறை எட்டி உதச்சவன்டா. ஆனா இன்னைக்கு உனக்கு நான் கொடுக்க போற சாவை பார்த்து யமனே உன்னை கூட்டிட்டு போக 100 தடவை யோசிப்பான். வம்சி காற்றில் பாய்ந்த அடுத்த நொடி ஒட்டுமொத்த படுகுழியும் பச்சை நிற ஒளியில் மூழ்கியது. இறுதியில் வம்சியால் அந்த ராட்சத பீனிக்ஸ் பறவையை வேட்டையாட முடிந்ததா? அவன் இழந்த தன் அசுர சக்திகளை மீண்டும் மீட்டெடுத்து தன் வம்சத்தின் மானத்தை காப்பாற்றுவானா? அங்கே அரண்மனையில் ஆதிரைக்கும் வஞ்சகன் துருவனுக்கும் திருமணம் நடந்தால் என்ன ஆகும்? உன்னை போன்ற ஆண்மையற்ற ஒரு கோழையோடு நான் முதலிரவு கொண்டாடினா இந்த ஊரை என் முகத்துல துப்புண்டா. அவள் அடுத்த நொடி வம்சி ஹரிச்சந்திரனின் நெஞ்சிலேயே ஓங்கி மிதித்தாள். அந்த மிதியில் வம்சி கட்டிலில் இருந்து கீழே தரையில் படார் என்று விழ. நான் கோழைன்னு தெரிஞ்ச அதுல அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இது கல்யாணம் இல்ல, இது ஒரு ஒப்பந்தம். நீ என் நெத்தில குங்குமம் வச்சிருக்கலாம், ஆனா ஜென்மத்துக்கும் நீ எனக்கு புருஷனாக முடியாது. மரியாதையா இந்த அறையை விட்டு வெளியே போயிடு, இல்லனா நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். வம்சி அங்கிருந்து அவமானத்தோடு வேக வேகமா வெளியேறினான். பல வருடங்களுக்கு முன்னால் ஆதிரையின் அப்பா மருது தன் நண்பன் வீரபத்ரருக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருந்தார். நம்ம புள்ளைங்க வளர்ந்த உடனே என் மகள் ஆதிரை உன்னோட மருமகளா உன் வீட்டுக்கு வருவான். அந்த வாக்குறுதி கொடுத்த சில வருடங்களிலேயே வீரபத்ரர் இறந்து போனார். ஆனாலும்
மருது தன் முடிவில் பிடிவாதமாக இருந்தார். அந்த உதவாக்கரை குப்பையா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்பா, நான் செத்தாலும் இதை செய்ய மாட்டேன். நீலமேக கண்டத்திலேயே மிதுலை நகரத்தின் பேரழகியாக கொண்டாடப்பட்டவள் ஆதிரை. வெறும் 16 வயதிலேயே நீலதென்றல் பேரரசில் வீர ரிஷி அமைப்பில் 10வது நிலையை அடைந்து சாதனை படைத்தவள். அவளது அழகுக்கும் திறமைக்கும் ஊரே அடிமையாகி கிடந்தது. ஆனால் இந்த வம்சியோ ஒரு தீராத வியாதிக்காரன். ஹரிச்சந்திரன் ஐயா, உங்க பேரனோட சக்தி நரம்புகள் செயலிழந்திருக்கு. அவனால 9 யோக நிலை சக்தியில முதல் நிலையை கூட தொட்டு பார்க்க முடியாத நிலைமை இப்போ இருக்கு. இந்த சமயத்துல எங்களால எதுவுமே செய்ய முடியாது ஐயா. தன் மகன் வீரபுத்திரரை இழந்த பிறகு தாத்தா ஹரிச்சந்திரனின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இந்த வம்சி மேல் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இந்த கொடூரமான உண்மையை கேட்டதும் அவர் இதயமே ஒரு கணம் நொறுங்கி போனது. என் பேரன் மேல் ஒரு சின்ன கீறல் விழக்கூட நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் எப்படி இருந்தாலும் என் பேரன் தான். ஹரிச்சந்திரன் வம்சத்தின் 5வது மூத்த தலைவராக இருந்தும் கடந்த பல வருடங்களாக ஹரிச்சந்திரனை எல்லாரும் ஒரு சேற்றில் இருக்கும் பன்றிக்கு நிகராகத்தான் கேவலமாக பார்த்தார்கள். திருமணத்தன்று வம்சி தன் மாப்பிள்ளை ஊர்வலத்தோடு சென்று கொண்டிருந்த போது வழியெங்கும் மக்கள் அவனுக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருந்தார்கள். பாருடா, குரங்கு கையில பூமாலை கிடைச்ச கதையா இருக்கு. அந்த ஆதிரைக்கு இந்த கோளை இடத்துல எதை பார்த்து மயங்கினாலோ தெரியலப்பா. ஊரே இந்த கல்யாணத்தை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தது. வம்சி முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு குதிரையில் உட்கார்ந்திருந்தான். திடீரென்று அவனுக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டு அப்படியே தரையில் சுருண்டு விழுந்தான். அப்போது வம்சியின் கண்கள் பச்சை நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. அவன் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வெளிவந்தது. ஆகாய மரகதக்கல். வம்சி, வம்சி, உனக்கு என்ன ஆச்சு? கண்ணை தொரடா வம்சி. அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். வம்சியின் கண்களுக்கு முன்னால் கருப்பு மலை என்கிற மரணங்கள் நிகழும் கொடிய மலை மட்டுமே அவன் கண்ணுக்கு தெரிந்தது. அது வம்சி ஹரிச்சந்திரனின் சுயநினைவில் தோன்றவில்லை. அவனுக்குள் புகுந்த மாவீரன் வம்சி கடம்பராயனின் கடந்த கால போர்களத்தின் நினைவுகள். ஆகாய மரகதக்கல் உன்னோட அப்பம் வீட்டு சொத்து இல்ல, இது எனக்கு மட்டுமே உரியது. வம்சி கடம்பராயன் ஒரு மாவீரன். இரும்பை போன்ற உடல், மலை போன்ற தோள்கள், கைகளில் இருந்த ஆகாய மரகதக்கல் அவனை உயிர் போடு போரிட வைத்தன. அந்த அமானுஷ்ய கருப்பு மலையிலிருந்து எவனுமே உயிரோடு திரும்பியதில்லை. லட்சக்கணக்கான படைகள் வம்சி கடம்பராயனுக்கு முன்னால் சக்தி வாய்ந்த போர் ஆயுதங்களோடு நின்றிருந்தது. அவன் உடல் முழுவதும் இரத்த வெள்ளம். ஆனாலும் தோல்வி அடைவது அவன் அகராதியிலேயே ஒருபோதும் இதுவரை எழுதப்படவில்லை. என்ன நடந்தாலும் சரி வம்சி, இந்த ஆகாய மரகதக்கல் மட்டும் வேற எவன் கையிலையும் கிடைச்சிடக்கூடாது. நான் சத்தியம் செய்றேன் குரு ருத்ரவேந்திரே, என் உயிர் போனாலும் இந்த மரகதக்கல் தீயவர்கள் கையில் சிக்காது. தன் குருவுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றத்தான் அவன் அந்த போர்க்களத்திற்கு வந்திருந்தான். நாக வம்சத்து தலைவன் வெள்ளையன் தன் படைகளோடு வம்சியை சூழ்ந்து நின்றான். ஓ ஆயுசு முடிஞ்சு போச்சு வம்சி. உன்னோட பலத்தையும் திமிரையும் நான் அடக்குகிறேன். இதுதான் கடைசி வாய்ப்பு. அந்த ஆகாய மரகத கல்ல எங்க கிட்ட ஒப்படைச்சிடு. நான் சாவத நிச்சயம். ஆனா இந்த ஆகாய மரகதக்கல் இவனுங்க கையில கிடைச்சா உலகமே அழிஞ்சிடும். நொடி பொழுதில் அந்த மரகத கல்லை அப்படியே விழுங்கிவிட்ட கருப்பு மலையின் உச்சி பாறையிலிருந்து அவன் கீழே குதித்தான். மாவீரன் வம்சி கடம்பராயன் மரணத்தை நோக்கி விழுவதை உலகமே பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அழிந்தது அவனது உடல் மட்டும்தான். ஏனென்றால் அதே நொடியில் வம்சி கடம்பராயனின் ஆன்மா ஆகாய கண்டத்தில் இருந்த பலவீனமான வம்சி ஹரிச்சந்திரனின் உடலுக்குள் புகுந்து விட்டது என்று வம்சி அங்கிருந்து கிளம்புவதற்காக நகர்ந்தான். அப்போது கையில் இருந்த மரகதக்கல் பிரகாசமாக மின்னியதை கவனித்தான். திடீரென்று அது மின்னுவதை கண்டதும் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மரகதக்கல் சம்பந்தமே இல்லாம இவ்ளோ பிரகாசமா மின்னாதே. கடைசியா இப்படி மின்னி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுவும் ஏதாவது அரிய வகை மூலிகை செடி இருந்தாதானே இப்படி மின்னும். அப்போ நம்ம அரண்மனை முற்றத்திலேயே அரிய வகை மூலிகை செடி இருக்கா? அந்த கண்டத்துல காட்டுலையும் மேட்லையும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்பவே மொத்தம் ஒரு 6 தடவை மின்னிருக்குமா? இங்க வந்த கொஞ்ச நாள்ல என்னென்னவோ நடக்குது. இந்த கண்டமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு என்று வம்சி அரிய வகை மூலிகைக்காக ஆர்வமாக தேடினான். மூலிகைக்கு அருகே செல்ல செல்ல மரகதக்கல்லின் பிரகாசம் அதிகரிக்கும். நம்பிக்கையுடன் வெகு நேரம் தேடி பார்த்தும் அவனுக்கு எந்த ஒரு மூலிகை செடியும் கிடைக்கவே இல்லை. இந்த மரகதக்கல்லுல பிரச்சனையா இல்ல என் கண்ணுல பிரச்சனையான்னு தெரியலையே. ச்சே, இது மின்னுதேன்னு நம்பி ஆடு புள்ள மேயிற மாதிரி மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கேன். அரிய வகை மூலிகை இல்லைனா கூட பரவாயில்ல, சாதாரண மூலிகை செடி கூட இல்ல. என்ன ஆச்சு இந்த கல்லுக்கு? சுவத்துக்கிட்ட நிற்கும் போது தானே பிரகாசமா இருந்தது. எதுக்கும் அதுகிட்டே போய் பார்ப்போம் என்று வம்சி மீண்டும் சுவற்றை நோக்கி நடந்தான். சுவர் அருகில் செல்ல செல்ல மரகதக்கல்லின் வெளிச்சம் கூடியது. என்ன இது விசித்திரமா இருக்கு? சுவர்கிட்ட வர வர வெளிச்சம் அதிகமாகுது.
ஆனா சுவர்கிட்ட எதுவுமே இல்லையே. இல்ல இந்த குளத்துக்காரனுங்க மூலிகையை பத்திரமா பதுக்கி வைக்கிறேன்னு மூலிகை செடி மேல சுவத்தை கட்டி வச்சிருக்கானுங்களோ? எனக்கு என்னவோ அந்த சுவத்துக்கு அந்த பக்கமா போக சொல்லி மரகதக்கல் சொல்லுதுன்னு தோணுது. இந்த நேரத்துல அந்த காட்டுக்குள்ள போகணுமா? ஒருவேளை கைக்கு வர ஒரு பொக்கிஷத்தை தவறு விட்டுட்டா? பயந்து பயந்து இப்படி பலவீனமா வாழ்றதுக்கு துணிஞ்சு செத்தாலும் பரவாயில்ல. இந்த மரகதக்கல் சாதாரண மூலிகைக்கெல்லாம் இப்படி மின்னாது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, மரகதக்கல் காட்டுற திசையை நோக்கி போவோம் என்று வம்சி அந்த மதில் சுவரை ஏறி குதித்தான். மரகதக்கல் அவனை வடக்கு திசை நோக்கி அழைத்துச் சென்றது. அந்த திசையில் ஆபத்தான அடர்ந்த காடுகள் தான் இருந்தது. அரண்மனை முற்றத்தில் இருந்து காட்டுக்குள் வெகு தூரம் சென்று விட்டான். வம்சியின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. ஐயோ, ஒரு தைரியத்துல இந்த மரகதக்கல்லை நம்பி இவ்ளோ தூரம் வந்துட்டேன். இங்கிருந்து பார்த்தா அரண்மனை முற்றமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது மிருகம் துரத்துனா தப்பிச்சு எந்த திசையில ஓடுறதுன்னு கூட தெரியல. ஏன் மரகதக்கல்லே, இன்னும் எவ்வளவு தூரம் தான் இருக்கு? நீ விட்டா நடுச்சாமத்துல மலை ஏற வச்சிருவ போல என்று வம்சி மலை அடிவாரத்திற்கே வந்து சேர்ந்து விட்டான். அங்கே திடீரென்று அந்த மரகதக்கல் மிகவும் பிரகாசமாக மின்னியது. இது நம்ம சிடுவி குலத்து வைத்தியர்கள் அடிக்கடி வந்து போற பாதை தானே? இந்த இடத்துல ஒரு அரிதான மூலிகை இருந்தா அது அவங்க கண்ணில் படாம எப்படி தப்பிச்சிருக்கும்? அது மட்டும் இல்லாம இருண்ட குகைக்குள்ள 50 அடி ஆழத்துல பாதுகாப்பா இருந்தா தானே ஒரு அரிய வகை மூலிகைக்கும் அழகு. இது என்ன வெட்ட வெளியில செடிகளோட செடியா கலந்திருக்கு? இந்த புதருக்குள்ள அது எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று வம்சி அந்த மரகதக்கல்லில் இருந்து வந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி தேடினான். எல்லாமே சாதாரண செடிகளாக இருந்தது. வெகு நேரம் தேடி பார்த்து அவனுக்கு சோர்வானது. திரும்பி செல்லலாம் என்று வம்சி முடிவு செய்து அவன் கையை திருப்பியதும் புதருக்குள் ஏதோ அசையும் சத்தம் கேட்டது. அந்த புதரை நோக்கி அவனது மரகதக்கல்லை காட்டினான். சத்தம் மீண்டும் கேட்டது. இந்த மரகதக்கல்லோட தாக்கத்துலதான் நம்ம தேடி வந்த அந்த மூலிகை செடி அசைது என்று வம்சி உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த புதரை உற்று கவனித்தான். ஒரு புல் மட்டும் விசித்திரமாக இருந்ததை பார்த்தான். அது என்னவென்று தெரியாமல் வம்சி யோசித்துக் கொண்டிருந்த போது அந்த புல் இருந்த இடத்தில் 2 சின்ன புற்கள் முளைத்து இருந்தது. அந்த 2 சின்ன புற்களை அவன் நோக்கிச் சென்றதும் அதிலிருந்து ஒரு ஒளி நொடியில் தோன்றி அது மறைந்தது. அவனுக்கு நடப்பது புரிந்தது. இந்த முறை மரகதக்கல் இருந்த இடது கையை அதன் அருகில் எடுத்துச் சென்றான். அந்த புற்கள் மீண்டும் முளைத்தது. இது நட்சத்திர மாயாவி புல்லாச்சே. அதுவும் 1 இல்ல 2 என்று வம்சி சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். அதை லாவகமாக பறிக்கவில்லை என்றால் அந்த நொடியிலேயே நொறுங்கி போய்விடும். அதன் சக்தியை இழந்துவிடும். வம்சிக்கு அது நன்றாகவே தெரியும். அதனால் நிதானமாக அதன் அருகில் சென்று மரகதக்கல் இருந்த கையை வைத்து அதன் மீது அழுத்தினான். மரகதக்கல் அந்த செடியை சேதாரமாகாமல் அவன் கைக்கு வர உதவியது. 27 வருஷம் நீலமேக கண்டத்துல ஒரு மருத்துவனா மூலிகைகளை தேடி அலைகிறதையே என் வேலையா வச்சிருந்தேன். அப்ப கூட இந்த நட்சத்திர மாயாவி புல் ஒண்ணுதான் கிடைச்சது. ஆனா இந்த கண்டத்துல இவ்வளவு சுலபமா எனக்கு 2 புற்கள் கிடைச்சிருக்கு. கனவு ஏதாவது காண்றியா வம்சி என்று வம்சி சந்தோஷத்தில் காற்றில் மிதந்தான். அந்த நட்சத்திர மாயாவி புல்லின் மகத்துவம் என்ன? அதுதான் வம்சியின் செயல் இழந்த மாய சக்தி நரம்புகளை குணப்படுத்த போகிறதா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். ஆகாய மரகதக்கல் வம்சியை அரிதான மூலிகையை நோக்கி அழைத்துச் சென்றது. ஆபத்தான மிருகங்கள் அலையும் அபாயகரமான காட்டில் அவனது மரகதக்கல் காட்டிய திசையில் சென்று கொண்டிருந்தான். மலையடிவாரத்தில் அவனுக்கு நட்சத்திர மாயாவி புல் கிடைத்தது. அதை கண்டு வம்சி அளப்பரிய சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். கடவுளே, நான் புலம்புனதுவும் காதுல விழுந்துருச்சா? செயல் இழந்த என் மாயசக்தி நரம்புகள் குணமாக்கி நான் எனக்கான சக்தியை அடைகிற வரைக்கும் எதிரிகள் கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்க இந்த நட்சத்திர மாயாவி புல் எனக்கு பக்கபலமா இருக்கும். ஹே மாயாவி புல்லே, எவ்வளவு சக்தி வாய்ந்த புல் நீ! ஆனா பாக்குறதுக்கு அப்படியே சாதாரண புல் மாதிரியே இருந்துகிட்டு இந்த பக்கம் அடிக்கடி வர்ற எங்க சிடுவி குலத்தோட வைத்தியர்கள் கண்ணிலேயே இத்தனை நாள் நீ மண்ணை தூவிட்டு இருந்திருக்கிற. ஆனா பாத்தியா, இவ்வளவு நாள் பகல் வெளிச்சத்திலேயே தப்பிச்ச ஒன்ன இந்த இருட்டுக்குள்ள வச்சு என் மரகதக்கல் கிட்ட கையும் களவுமா சிக்கிட்ட பாத்தியா? உன்னை வச்சு மருந்த மட்டும் எப்படியாவது தயாரிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், என் பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அந்த மருந்து மட்டும் என் கையில இருந்தா நான் நினைச்ச நேரத்துல எங்க வேணாலும் எப்ப வேணாலும் மாயமா மறைகிற சக்தி எனக்கு கிடைச்சிடும். என்னை கொல்றதுக்காகவா திட்டம் போடுறீங்க? இனிமேதானே பார்க்க போறீங்க என் ஆட்டத்தையே. ஆனா
மருந்து தயாரிக்கிற வரைக்கும் இந்த புள்ள பத்திரமா வச்சுக்கணுமே. ஏன்னா இத கொஞ்சம் தப்பா கையாண்டுட்டாலும் இதோட சக்திகளை எல்லாம் இழந்து உண்மையாவே சாதாரண புள்ள ஆயிடும். அதனால இத பாதுகாப்பா வச்சுக்கிற பொறுப்பை இதை என் கண்ணுல காட்டி கொடுத்த என் தெய்வம் மரகத கல்கிட்டயே ஒப்படைக்கிறேன் என்று வம்சி அந்த நட்சத்திர மாயாவி புள்ளை மரகத கல்லுக்கு அருகில் கொண்டு சென்றான். ஒரு பிரகாசமாக வெளிச்சம் தோன்றி மறைந்தது. மரகதக்கல் அதன் உலகத்திற்குள் மாயாவி புள்ளை எடுத்துச் சென்று பத்திரப்படுத்தி கொண்டது. பரவாயில்ல, எதுவுமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மரகதக்கல் புண்ணியத்துல இப்படி ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. நடுஜாமத்துல ஒன்ன நம்பி இந்த காட்டுக்குள்ள வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆனா அழைச்சிட்டு வரும்போது பிரகாசமா மின்னுன நடந்து வந்துட்டேன். இப்போ அவ்வளோ தூரம் திரும்பி போகணுமே, அதுவும் இந்த காட்டுல இவ்வளோ இருட்டுக்குள்ள. கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. எந்த பக்கத்துல இருந்து எந்த மிருகம் வரும்னு வேற சொல்ல முடியாதே. அதுக்காக வெளிச்சம் வர்ற வரைக்கும் இங்கேயேவா இருக்க முடியும்? அப்புறம் ஆதிரை ஒதுக்கி வச்ச அவமானத்துல ஓடி போயிட்டான்னு ஊருக்குள்ள புரளைய கிளப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆதிரைக்கும் தேவையில்லாத சிக்கலை உண்டு பண்ணி கொடுத்துரும். மிருகத்துக்கிட்ட கடி வாங்கி ஒரு காலை பறி கொடுத்தாவது அரண்மனைக்கு போய் சேர்ந்துடணும் என்று வம்சி வேகமாக தன் அரண்மனையை நோக்கி நடந்தாள். நடந்து சென்று கொண்டிருக்கும் போது வழியில் வெள்ளை நிறத்தில் வினோதமாக ஒரு உருவம் இருந்ததை கவனித்தான். அங்க ஏதோ வெள்ளையா ஒரு உருவம் தெரியுதுல, ஏதாவது மிருகமா இருக்குமோ? இல்லையே, பாக்குறதுக்கு ஏதோ மனுஷ மாதிரில தெரியுது. ஐயோ, ஒருவேளை மோகினி பிசாசா இருக்குமோ? என்ன மாதிரி அழகா ஒரு பையன் தனியா கிடைச்சா சும்மா விடாதுன்னு வேற சொல்லுவாங்களே. இதோ பாரு பிசாசு, நான் ஏற்கனவே உன்ன மாதிரி ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டேன். ஒரு நேரத்துல 2 பேய வச்சு என்னால சமாளிக்க முடியாது. அவ என்ன விவாகரத்து பண்ணிட்டு போனதும் சொல்றேன். அதுக்கப்புறம் உன் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து முறைப்படி என்ன மாப்பிள கேளு, இப்ப என்ன போக விட்டுரு என்று வம்சி அந்த உருவம் இருக்கும் திசையை பார்த்து புலம்பினான். அங்கு இருந்து பதில் எதுவும் வரவில்லை. அது என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு அவனுக்கு ஆர்வமாக இருந்தது. வம்சி நெருங்கி சென்று அதை உற்று பார்த்தான். தரையில் ஒரு உருவம் அசையாமல் படுத்து கிடந்தது. வம்சி அந்த உருவத்திடம் இருந்து சிறிது தூரம் தள்ளி நின்றபடி, நீ யாரு? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? என்ன பின்தொடர்ந்து வந்தியா? ஒழுங்கு மரியாதையா சொல்லு. இல்ல. அந்த உருவம் அசையாமல் அப்படியே இருந்தது. பொறுமை இழந்த வம்சி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வேகமாக அதன் அருகிலேயே சென்று விட்டான். அங்கு இருந்தது ஒரு அழகான இளம் பெண். பார்ப்பதற்கு இவனை விட சற்று வயது குறைந்தவள் போல தெரிந்தது. வம்சி அந்த இளம் பெண்ணை பார்த்து, ஏ பொண்ணு, உன்கிட்டதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ யாரு? இங்க வந்து ஏன் இப்படி படுத்திருக்க? படுத்து தூங்குறதுக்கு உனக்கு வேற இடம் கிடைக்கலையா? இந்த காடுதான் கிடைச்சதா? அந்த பெண் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். வம்சி அவளை பார்ப்பதற்கு விசித்திரமாக இருந்தது. அந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது. மெதுவாக அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவள் ஒரு குழந்தை போல சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். சிவப்பு தலைமுடியுடன் பார்ப்பதற்கு ஒரு தீய ஆன்மா போல இருந்தது. அவள் துணி ஆங்காங்கே கிழிந்திருந்தது. வம்சி அதை பார்த்ததும், யார் இந்த பொண்ணு? கூப்பிட கூப்பிட இப்படி அசையாம படுத்திருக்கு. இவ தலைமுடி என்ன இப்படி சிவப்பா இருக்கு? இந்த கண்டத்திலேயே யாருக்கும் இப்படி இருக்காதே. வேற கண்டத்தை சேர்ந்தவளா இருப்பாளோ? இங்க எதுக்கு வந்திருக்கா? அதுவும் இந்த நேரத்துல? இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருப்பா? அவளோட உடையெல்லாம் அங்கங்க கிழிஞ்சிருக்கிறத பார்த்தா யாரோ இவளை ஏதோ பண்ணி இங்க தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்களா? பாவம், உயிர் இருக்கான்னு தெரியலையே என்று வம்சி அவளை எழுப்புவதற்காக அருகில் அமர்ந்து அவளை தொட்டான். தொட்ட மறுநொடியே அவன் உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. திடுக்கிட்டு கையை எடுத்துக்கொண்டான். வம்சியின் கைகள் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. என்ன இது? இவ்வளவு கொடிய விஷமா? வாழ்க்கையில நான் எத்தனையோ விஷயத்தை பார்த்திருக்கேன். ஆனா இது என் தலையே சுத்துது. நல்லவேளை என் உடம்புலயே மரகத கல் இருக்கிறதுனால தப்பிச்சேன். இல்லனா இவளை தொட்டதுமே செத்து போயிருப்பேன். இவளை சுத்தி இருக்க மண்ணு கூட கருகி போயிருக்குனா என்ன மாதிரி விஷம் அது? இந்த ஆகாய மரகத கல் கக்குற விஷம்தான் இந்த உலகத்திலேயே கொடியதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது எப்படி சாத்தியம்? இப்படி ஒரு விஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவளை தொட்டதுக்கே இந்த கதினா நிச்சயமா இவ உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. விண்ணக யோக நிலையை அடைஞ்ச வைத்தியர்களால கூட இவளை காப்பாற்ற முடியாது. எதுக்கும் உயிர் இருக்கான்னு பாப்போம் என்று அவள் உடலை திருப்பி போட்டான். அந்த நிலவு வெளிச்சத்தில் அவள் முகம் பிரகாசமாக தெரிந்தது. ஆதிரையை மிஞ்சிய பேரழகி இந்த உலகத்திலேயே இல்லை என்று அதுவரை நம்பிக்கொண்டிருந்த வம்சி தன் கண் எதிரில் இருந்த அழகை பார்த்து உறைந்து போய்விட்டான். இவ என்ன அழகுல ஏன் பொண்டாட்டியவே மிஞ்சிருவா போலயே? இவ்வளவு அழகா இருக்க இந்த பொண்ண
இவ்வளவு கொடிய விஷத்தை கொடுத்து கொள்றதுக்கு யாருக்கு மனசு வந்துச்சு? அப்படி இந்த பொண்ணு உங்களை என்னதான் பண்ணுச்சு? சரி, அப்படியே ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதுக்கு இந்த அளவுக்கு போவாங்களா? மனுஷங்களுக்குள்ள இவ்வளவு வன்மமா என்று வம்சி அவளை மிகவும் கவலையாக பார்த்தான். அவள் உடல் முழுவதும் அந்த கொடிய விஷம் பரவி இருந்தது. இவளை இப்படியே விட்டுட்டு போறதுக்கும் மனசு வரமாட்டேங்குது. நம்ம ஏன் ஒரு முறை நம்ம மரகத கல்லை வச்சு அவளை காப்பாற்ற முடியுதான்னு முயற்சி பண்ணி பார்க்க கூடாது? பிழைக்கிறதுக்கு 1% வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம்ல என்று மரகத கல்லை அந்த பெண்ணின் நெஞ்சின் மீது வைத்து அழுத்தினான். அந்த கொடிய விஷத்தை மரகதக்கல் போராடி எடுத்துக்கொண்டிருந்தது. அவன் கைகள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு நடுங்க ஆரம்பித்தது. இந்த விஷத்தோட வீரியம் ரொம்ப மோசமானதா இருக்கே. நம்ம மரகதக்கல்லும் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால போராடுது. மரகதக்கல்லே, உன்னால முடியும். எவ்வளவு பெரிய விஷத்தையும் மூர்ச்சவெனி, இந்த உலகத்திலேயே உன்னால மட்டும்தான் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் என்று பல்லை கடித்துக் கொண்டு கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டான். அவன் கைகள் வலியில் துடித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மரகதக்கல் போராடி அந்த கொடிய விஷத்தை முறித்துக் கொண்டிருந்தது. ஒருவேளை இந்த விஷத்தை முழுசா உறிஞ்சி எடுத்தாலும் அதோட தாக்கத்துல இவ ஏற்கனவே செத்து போயிருப்பா. இவளை காப்பாற்ற முடியலனாலும் பரவாயில்ல, இந்த விஷத்தை உறிஞ்சி எடுத்தே ஆகணும். ஏன்னா இது மண்ணுல பட்ட இடமே இப்படி பட்டு போயிடுச்சே. இத அப்படியே விட்டா மண்ணோட மண்ணா கலந்து இந்த காடு முழுக்க பரவிடும். அப்புறம் இந்த மரங்கள், பறவைகள், மிருகங்கள் சுவாசிக்கிற காத்துன்னு எல்லாத்துலயும் விஷம் கலந்துரும். அப்புறம் நம்ம சிடுவி குளம் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற பல குளங்கள் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிரும். அந்த பெண்ணின் உடலில் இருந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அப்போது திடீரென்று சுயநினைவுக்கு வந்த அந்த பெண் தன் மூச்சை இழுத்து விட்டு கண்களை திறந்தாள். அவள் வம்சியின் கைகளை பிடித்து, ஆகாயம் மரகதக்கல் என்றாள். அந்த ஒரு நொடியில் அங்கு நடந்ததை கண்டு வம்சிக்கு அதிர்ச்சியில் தலை சுற்றியது. அவன் கண்களை அவனால் நம்ப முடியவில்லை. இந்த பொண்ணுக்கு எப்படி இந்த மரகத கல்லை பத்தி தெரியும்? இந்த கல்லை பத்தி தெரிஞ்சவங்க என்ன தேடி இங்கேயும் வந்துட்டாங்களா? அவங்க கிட்ட இருந்து இந்த நிலைமையில என்னையும் என் கல்லையும் எப்படி காப்பாத்திக்குவேன்? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா? சரி, இவ எப்படி கண்ணு முழிச்சா? இந்த விஷத்தை முறிச்சு இவ உயிர் பிழைச்சதே அதிசயம் என்று வம்சி அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த போது அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பெண் அவன் கைகளை கடித்தாள். வம்சி வழியில் அலறினான். ஐயோ, ஏ பொண்ணே, உன்னை காப்பாத்தினதுக்கு கைமாறா கைய கடிக்கிறியா நீ? ஹே, என் கைய என்ன பண்ற? ஐயோ, என் ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கியா? ரத்த காட்டேரியா நீ? வம்சி அவனது கைகளை இழுக்க முயற்சித்தான். அவள் அவனது கைகளை உடும்பு போல பிடித்து இருந்தாள். அவனது விரல்களில் இருந்து ரத்தத்தை விடாமல் உறிந்து கொண்டே இருந்தாள். வம்சியால் எவ்வளவு போராடியும் அவன் கைகளை அவளிடமிருந்து மீட்க முடியவில்லை. வம்சி, உன்னை தேடி பிரச்சனை வருதா? இல்ல அதை தேடி நீ போறியா? கண்டம் விட்டு கண்டம் வந்தாலும் உனக்கு ஏண்டா எப்பையும் யமகண்டமாவே இருக்கு? ஏ பொண்ணே, உனக்கே இது நியாயமா இருக்கா? உன்னை சாவுல இருந்து காப்பாத்திருக்கேனா? ஆனா நீ காப்பாத்தின ஒரு நன்றி கூட இல்லாம என் ரத்தத்தையே உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் என் உடம்புல இருக்கிறதே 4 சொட்டு ரத்தம் தான். அதையும் நீ மொத்தமா உறிஞ்சிட்டா நான் செத்து போயிருவேன். வம்சி பேசுவதை கண்டுகொள்ளாமல் அந்த பெண் அவன் ரத்தத்தை உறிந்து கொண்டே இருந்தாள். உடம்பில் இருந்த ரத்தம் குறைந்து வம்சிக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. பார்வம் மங்களாயிட்டே போகுதே. என் சாவு இப்படிதான் இருக்கணுமா? ரத்த காட்டேரிக்கே ரத்தம் தானம் பண்ணி செத்து போனவன்னு பேரெடுத்துதான் சாகணும் போல. இப்படிலாம் நம்ம தலையில எழுதியிருக்குன்னா மாத்தவா முடியும் என்று வம்சி தன் விதியை நினைத்து நொந்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று அந்த பெண் அவன் கைகளை விடுவித்து விட்டு மயங்கிவிட்டாள். அவள் உடல் அசையாமல் அப்படியே இருந்தது. அவள் உடலுக்கு மேல் ஒரு பனிமூட்டம் உருவாகியது. அது அப்படியே கரைந்து வம்சியின் முகத்தில் உரசி விட்டு சென்றது. அவனுக்கு குளிர்ந்த காற்று உரசியது போல் இருந்தது. காற்று உரசி அந்த நொடி மரகதக்கல் பிரகாசமாக மின்னி மறைந்தது. வம்சிக்கு அது சந்தேகத்தை அதிகரித்தது. மனதை சமநலப்படுத்தி தன் ஞான திருஷ்டியால் அந்த மரகதக்கல் உலகத்திற்குள் சென்றான். அங்கே அவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. யாருமே இல்லாமல் இருந்த அந்த மரகதக்கல்லின் உலகத்திற்குள் இப்போது அந்த பெண் இருந்தாள். அவளது உடைகளையும் உடைமைகளையும் பிரிந்து அவளது ஆன்மா மட்டும் அந்த உலகத்திற்குள் வந்திருந்தது. வம்சிக்கு நடப்பது எல்லாம் விசித்திரமாக இருந்தது. அங்க இருந்த பொண்ணு எப்படி இந்த மரகதக்கல்லோட உலகத்துக்குள்ள வந்துச்சு? அதுவும் தன்னோட உடம்ப விட்டுட்டு ஆன்மாவா வந்திருக்கே. ஆன்மாவா வந்தாலும் ஏன் அனுமதி இல்லாம இந்த உலகத்துக்குள்ள எப்படி வர முடியும்? இந்த மரகதக்கல் என் உடம்போட கலந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது
இவளால எப்படி இதை கட்டுப்படுத்த முடிஞ்சது? ஒருவேளை என் ரத்தத்தை குடிச்சதுனால என் உடம்போட கலந்து அது மூலமா இந்த மரகத கல்லை கட்டுப்படுத்தி அதுக்குள்ள வந்துட்டாளா? இவளுக்குள்ள ஏகப்பட்ட மர்மம் இருக்கு. இருக்கட்டும், இந்த உலகத்துக்குள்ளே தானே இருக்கா. என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில சீக்கிரமா அவளே சொல்லுவா என்று வம்சி யோசித்துக் கொண்டிருக்க, ஆன்மாவாக இந்த உலகத்திற்குள் நுழைந்து வெகு நேரமாகியும் அவள் சுயநினைவுக்கு வராமல் இருப்பது ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஒண்ணுதான் புரியல. உன்னை நான் முன்ன பின்ன கூட பார்த்ததில்ல. உனக்கு எப்படி இந்த மரகத கல்லை பத்தி தெரிஞ்சிருக்கு? இவ்வளோ தூரம் மரகத கல்லை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன்னா அந்த கல்லுக்கும் உனக்கும் என்னவோ சம்மந்தம் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நீ என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கியோன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நான் உன்னை காப்பாற்ற முயற்சி செஞ்சப்போ நீ சாகத்தான் போறேன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மரகத கல்லை பார்த்த உடனே வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாதுன்னு கிடைச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ள உன்னோட ஆன்மாவை மரகதக்கல் உலகத்துக்குள்ள கடத்திக்கிட்ட. இவ்வளவு அழுத்தமும் பிடிவாதமும் இருக்கிறத பார்த்தா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள எப்படியாவது பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கன்னு தோணுது. அப்போ ஒரு வகையில நீயும் என்ன மாதிரி தான். சரி, நீ எப்ப கண்ணு முழிக்கிறியோ அப்போ உன்கிட்ட இது எல்லாத்துக்கும் பதில கேட்டு வாங்கிக்கிற. கோரமான சாவை பார்த்துட்டு வந்த உன் ஆன்மா இந்த மரகதக்கல் உலகத்துல அது எல்லாம் மறந்து நிம்மதியா இருக்கட்டும் என்று வம்சி மரகதக்கல் உலகத்தில் அந்த பெண்ணை பார்த்தபடி ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். யார் அந்த இளம்பெண்? யார் அவளுக்கு கொடிய விஷத்தை கொடுத்து கொன்றது? அவளுக்கும் வம்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வம்சி அரிதான மூலிகையை தேடி காட்டிற்கு சென்றிருந்தான். அங்கே கொடிய விஷத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு மர்மமான பெண்ணை காப்பாற்ற முயற்சி செய்ய அந்த பெண் இறப்பதற்கு முன் வம்சியின் இரத்தத்தை உரிந்து அதன் வழியாக மரகதக்கல்லின் உலகத்துக்குள் ஆன்மாவாக புகுந்து கொண்டாள். அவனுக்கு மட்டும் தெரிந்த மரகதக்கல்லை பற்றிய ரகசியம் அவளுக்கு எப்படி தெரிந்திருந்தது என்று வம்சி குழப்பமாக இருந்தான். இங்கு எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த மரகதக்கல்லை பத்தி யாருக்குமே தெரியாதுங்கிறது மட்டும்தான். இப்போ அதுக்கும் வழி இல்லை. இவளுக்கு இந்த கல்லை பத்தி எப்படி தெரியுங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இவளை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அந்த கல்லை பத்தி தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மரகதக்கல் என்கிட்ட இருக்குங்கிற விஷயம் ஒருவேளை அவங்களுக்கு தெரிய வந்தா அப்புறம் இந்த பொண்ணோட நிலைமை தானே எனக்கும் என்று வம்சி கவலையில் மூழ்கினான். அவன் மனதில் இன்னும் பல எண்ணங்கள் வந்தது. இந்த மரகதக்கல்னால கண்டம் விட்டு கண்டம் வந்தும் பிரச்சனை என்ன துரத்திக்கிட்டே தான் இருக்கும் போல. எது எப்படியோ வரப்போற ஆபத்தை என்னால தடுக்க முடியாது. ஆனா அது எங்கிருந்து வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா தப்பிக்கிறதுக்கு சரியான திட்டமாவது போட்டுக்க முடியும். வம்சி இந்த கண்டத்தில் மறுபிறவி எடுத்து வந்த நாள் முதல் அவன் வாழ்க்கையில் பல விசித்திரமான சம்பவங்கள் நடந்தன. 27 ஆண்டுகள் நீலமிக கண்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த ஒரு சில நாட்கள் அவனுக்கு மிகவும் மலைப்பாக இருந்தது. அந்த பெண்ணை காண்பதற்காக ஞான திருஷ்டியால் மரகதக்கல் உலகத்திற்குள் நுழைந்தவன் தன்னை மறந்து தன் பிரச்சனைகளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று அவள் முகத்தை பார்த்தபோதுதான் அவனுக்கு அவள் ஞாபகமே வந்தது. அந்த பெண்ணின் ஆன்மா அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. அவளை தொந்தரவு செய்யாமல், நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா யாரும் என் கையை கடிச்சு இப்படி ரத்தத்தை உறிஞ்சதில்ல. 100 அட்டைப்பூச்சிய ஒன்னா ஊற விட்டு இருந்தா கூட இவ்வளவு ரத்தத்தை உறிஞ்சிருக்காது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் அனுமதியும் இல்லாம மரகதக்கல் உலகத்துக்குள்ள வந்துட்டு சமத்தா தூங்கிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு, பார்க்கதான் பாவமா இருக்கா. ஆனா இவகிட்ட ஏதோ ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. அப்படிப்பட்டவ இப்ப என் கட்டுப்பாட்டுல இருக்கிறது ஒரு வகையில எனக்கு நல்லதுதான். ஆனா இவ சுயநினைவு திரும்புறதுக்கான அறிகுறியே இல்லாத மாதிரி இருக்கே. அந்த கொடிய விஷத்தால செத்தவ இப்படி இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஆனா அப்படி இருந்தும் ஒரு நொடி கண்ணு முழிச்சவளாச்சே. நிச்சயமா இவளை சாதாரண விஷத்தால சாவடிக்க முடியாதுன்னு தோணுது. அது தெரிஞ்சுதான் இவளை கொல்றதுக்கு இப்படி ஒரு கொடிய விஷத்தையே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுவும் இவளுக்கு தெரிஞ்சே வலுக்கட்டாயமா அவளுக்கு கொடுத்திருக்காங்க. அவ உடம்பு முழுக்க இருக்க காயத்தை பார்த்தா பாவம் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கானுங்க. இவளை பார்க்க பார்க்க இந்த நிலைக்கு இவளை ஆளாக்குனவங்களை நினைச்சு எனக்கு கோபம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்கு இது சரியான நேரம் இல்ல. நம்மளை தேடி யாராவது வர்றதுக்கு முன்னாடி அரண்மனைக்கு போய் ஆகணும்.
என்று வம்சி அந்த மரகதக்கல் உலகத்தில் இருந்து வெளியே வந்தான். அந்த பெண்ணின் உடலை சுற்றி மண்ணில் விஷம் மெதுவாக பரவிக் கொண்டிருந்ததை வம்சி கவனித்தான். இந்த விஷத்தை ஒரு சொட்டு மிச்சம் வச்சுட்டு வந்தாலும் ஆபத்து தான். அதுக்கு முதல்ல இவ உடலை ஓரமா ஒதுக்கி வைக்கணும் என்று வம்சி அந்த பெண்ணின் உடலை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த மரத்தின் அடியில் அமர வைத்தான். பார்ப்பதற்கு ஒரு குழந்தை உறங்குவது போல இருந்தது. வம்சியையும் மீறி அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அவள் உடல் முன்பு இருந்த இடத்திற்கு சென்று மண்ணின் மீது மரகத கல்லை வைத்தான். அது அத்தனை விஷத்தையும் மெதுவாக உறிந்து கொண்டது. அந்த மண் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. வம்சி அங்கிருந்து புறப்பட்டான். அரண்மனை முற்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்தான். முற்றத்திற்கு சிறு அடி தூரம் இருக்கையில் யாரோ ஒருவர் தன்னை நோக்கி வருவதை வம்சி கவனித்தான். அதை உற்று பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாரிகா, இவ இந்த நேரத்துல இங்க என்ன பண்றா? சாரிகா வம்சியை நோக்கி வந்தாள். வம்சி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் இந்த நேரத்துல என்றாள். வம்சி பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். சாரிகா மீண்டும் அவனை பார்த்து, நான் கேட்கறது உன் காதுல விழலையா? இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள். வம்சி அவளிடம் வசமாக சிக்கிக் கொண்டோம் என்று தன் தலையை சொரிந்து, அது அது ஒன்னும் இல்ல, காத்தே அடிக்கலையா, அறை முழுக்க ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அதான் காத்து வாங்கலாமேன்னு நினைச்சேன் என்று வம்சி தட்டுத்தடுமாறி சமாளித்தான். அதற்கு சாரிகா, காத்து வாங்க வந்தியா? இன்னைக்கு உன்னோட முதலிரவு. உன் மனைவி ஆதிரையோட இருக்கிறத விட்டுட்டு விவஸ்தையே இல்லாம இங்க நின்னுக்கிட்டு இருக்க என்று கேட்டாள். சாரிகா முகம் முழுக்க பதட்டத்தில் வேர்த்து இருந்தது. கோபமாக அவனை பார்த்து, வம்சி, நீ என்ன குழந்தையா? இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல. அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதாவது மிருகமோ இல்ல கொள்ளைக்காரனுங்களோ வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எத்தனை தடவை உனக்கு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். பகல் நேரத்திலேயே நானோ இல்ல தாத்தாவோ இல்லாம நீ இங்க தனியா வரக்கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கனா இல்லையா? சொல்லு. என்னைக்காவது என் பேச்ச மதிச்சிருக்கியா நீ என்று சாரிகா ஆத்திரத்தில் வம்சியின் கைகளை கிள்ளினாள். வம்சி வழியில் அலறினாள். கோபமாக இருந்த சாரிகாவை வம்சி சமாதானம் செய்ய முயற்சித்தான். சாரிகா, மன்னிச்சுக்கோ, தெரியாம பண்ணிட்டேன். அடுத்த தடவை வரமாட்டேன், போதுமா? சாரிகா எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை பார்த்தான். அவளை பார்த்து, நான் தான் சொல்றேன்ல, நம்பு சாரிகா. சரி, இங்க நான் வரணும்னு நினைச்சா துணைக்கு உன்னை கூப்பிடுறேன், போதுமா? இப்ப என்ன மன்னிச்சிடுறியா? சாரிகா சிறிதாக சிரித்துவிட்டு வம்சியை பார்த்து, உன்னை இத்தனை தடவை மன்னிச்சு விடுறேன், எதையாவது பேசி சமாதானப்படுத்திடுறடா. ஆனா நீ என்ன சமாதானப்படுத்தினாலும் இந்த பக்கம் திரும்பி வர்றதுக்கு உனக்கு அனுமதியே கிடையாது. வம்சி சாரிகாவை பார்த்து, சரி, இதவே உன்கிட்ட கேட்கிறேன், இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? வம்சி அப்படி கேட்டதும் சாரிகா பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். நான் இங்க, அது வந்து காத்தே இல்லைல்ல, அதனால என் அறையும் கொஞ்சம் புழுக்கமா இருந்துச்சு, அதான் அப்படியே காத்து வாங்கலான்னு என்று சாரிகா இழுத்தாள். வம்சி அவளை பார்த்து, ஓ, உனக்கும் அதே பிரச்சனை தானா? ஆனா சாரிகா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன குழந்தையா இருக்கேல, நட்சத்திரத்தை பார்க்கறதுக்காக தாத்தாவுக்கு தெரியாம இங்க திருட்டுத்தனமா கிளம்பி வந்துருவோம். அப்புறம் தாத்தா கண்ணில் மாட்டினதும் அவரு நம்ம 2 பேரையும் நாள் முழுக்க நிக்க வச்சு திட்டுனத இப்ப நினைச்சாலும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு, இல்ல என்றான். சாரிகா சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு வம்சியை பார்த்து, நம்ம 2 பேரும் ஒன்னா நிம்மதியா எந்த பயமும் இல்லாம இந்த காட்டுல உட்காந்து அந்த நட்சத்திரத்தை ரசிச்ச நாளெல்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதற்கு வம்சி, ஏன் முடிஞ்சு போச்சுங்கிற? நம்ம 2 பேரும் என்ன பிரிஞ்சு போயிட்டோமா? இங்கதானே இருக்கோம், நினைச்சா இங்க வரப்போறோம் என்றான். வருவ ஏன் கூட ஒன்னா உட்காந்து நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு. கல்யாண நாள் ராத்திரி பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு இங்க வந்து நின்னுக்கிட்டு சட்டம் பேசிக்கிட்டு இருக்க என்றாள் சாரிகா. எதுக்கு இப்ப தேவையில்லாம அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா இருக்கக்கூடாதா உனக்கு என்று வம்சி சாரிகாவை கடிந்து கொண்டான். அவன் சொன்னதை கேட்டதும் சாரிகாவிற்கு சந்தேகம் வந்தது. வம்சியை பார்த்து கேட்டாள், ஹேய், உண்மையை சொல்லு வம்சி, ஆதிரை உன்னைய வெளியே போக சொல்லிட்டாளா? அதனாலதான் யார் கண்ணையும் பட்டுடாம இருக்க இங்க சுத்திட்டு இருக்கியா? சாரிகா அப்படி கேட்டதும் வம்சியின் முகமே மாறியது. தேவையில்லாம எதையாவது நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காத. அவ ஒன்னும் என்னைய வெளியில போக சொல்லல, நானாதான் வெளியே வந்துட்டேன்.
ராத்திரி முழுக்க எப்படி தனியா ஓட்ட போறேன்னு நினைச்சேன். பார்த்தா எனக்கு துணையா இருக்க நீயே வந்துட்ட. சரி, வந்தது வந்தாச்சு. ராத்திரி முழுக்க இப்படியே நின்னுட்டா இருக்க முடியும்? எங்கேயாவது உட்காரலாமா என்று வம்சி கேட்டான். சரி, இன்னைக்கு உன் கூட தான் ஓட்டணும்னு இருக்கு. என்ன பண்ண சொல்ற? வா, நம்ம சின்னதுல உட்காருவோமே, அந்த மரத்துக்கடியிலேயே போய் உட்காரலாம் என்றாள் சாரிகா. இருவரும் ஒன்றாக கைகளை கோர்த்து கொண்டு அந்த மரத்தடியை நோக்கி சென்றனர். மரத்தில் சாய்ந்தபடி இருவரும் ஒன்றாக தோளோடு தோள் உரசிக்கொண்டு உட்கார்ந்து இருந்தனர். குளிர்ந்த காற்று ரம்மியமாக வீசிக்கொண்டு இருந்தது. வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை ரசித்துக் கொண்டே சாரிகா, உனக்கு கல்யாணம் ஆனதும் எங்க நம்ம 2 பேரும் இப்படி சந்திக்கவே முடியாதுன்னு தோணும். உன் பொண்டாட்டி ஆதிரை என்னை விட அழகுலையும் வீரத்திலையும் ஒரு படி உயர்ந்தவ. அப்படிப்பட்ட ஒருத்தி உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நீ என்னன்னா கல்யாண நாள் ராத்திரி அன்னைக்கே என் கூட உட்கார்ந்து நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்க என்றாள் சாரிகா. அதை கேட்டதும் வம்சி சிறிதாக புன்னகைத்தான். சாரிகா, உனக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு கொடுத்த வாக்குறுதி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பொண்ணு வந்தாலும், அது ஆதிரையாவே இருந்தாலும், எல்லாருமே என் சாரிகாவுக்கு அப்புறம்தான். 100 ஆதிரை சேர்ந்தா கூட என் சாரிகாவுக்கு ஈடாக முடியாது. அதனால திருப்பி இப்படி பேசாத, சரியா? வம்சி சொன்னதை கேட்டதும் சாரிகாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. நான் சும்மா விளையாடினேன் வம்சி. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? நான் உனக்கு எவ்வளவு முக்கியம், நான் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் என்றாள். ஆமா சாரிகா, நேத்து வந்தவளுக்காக என் சாரிகாவை தூக்கி போற்றுவேனா? என் வாழ்க்கையில என்னைக்குமே உனக்கும் தாத்தாவுக்கும் தான் முதல் இடம். நீங்க இல்லனா நான் இல்ல. நீங்களே ஒருவேளை என்ன ஒதுக்கி வச்சாலும் நான் உங்களை என்னைக்குமே என் மனசுல இருந்து ஒதுக்கி வைக்கவே மாட்டேன் என்று வம்சி உணர்ச்சி வசமாக பேசினான். சாரிகா அவன் கண்களை பார்த்து கொண்டு அவனது கைகளை பிடித்துக் கொண்டாள். அவன் தோளில் சாய்ந்து கொண்டு வானத்தில் இருக்கும் நிலாவை பார்த்தாள். அது அழகாக மின்னியது. சாரிகா மெதுவாக பேசினாள். சாரிகாவிற்கு தன் சிறுவயதின் அழகான நாட்கள் நினைவிற்கு வந்தது. சாரிகா தொடர்ந்து பேசினாள். வம்சி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு முறை நல்ல குளிர்காலம்னு கூட பார்க்காம ராத்திரி நேரத்துல இங்க வந்து அப்படியே உட்கார்ந்துட்டோம். பேசிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து நிறைய பனி பெஞ்சிருச்சு. அந்த பனியில மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் உறைஞ்சே போயிட்டோம். அப்புறம் நல்ல வேளையா தாத்தா தான் கண்டுபிடிச்சாரு. நம்ம 2 பேரையும் தூக்கிட்டு போய் நெருப்பு பக்கத்துல உட்கார வச்சுதான் காப்பாத்தினாரு. 2 நாள் ஜன்னி வந்து நம்ம பட்ட கஷ்டம் இருக்கே. வம்சிக்கு அந்த நாட்கள் அப்படியே கண்கள் முன் வந்து நின்றது. வம்சி சாரிகாவை பார்த்து சிரித்துக் கொண்டே பேசினான். ஐயோ, அன்னைக்கு தாத்தா முகத்தை பார்த்திருக்கணுமே. அடி வெளுத்தரணும்னு பெரம்ப தூக்கிட்டு வந்தாரு. நம்ம 2 பேரும் மூஞ்சியையும் பார்த்துட்டு அடிக்க மனசு இல்லாம வினோதமா ஒரு தண்டனையை கொடுத்தாரு. அரண்மனை முற்றத்துல இருக்கிற பனி மொத்தத்தையும் அள்ளி வெளியே கொட்டணும்னு சொல்லிட்டாரு. ஆனா நாம என்ன பண்ணோம்? அதை எடுத்து விளையாடிக்கிட்டு அதுல நம்ம தாத்தா மாதிரியே ஒரு பனி மனுஷனை செஞ்சு விளையாடிட்டு இருந்தோம் பாரு என்று வம்சி மனம் விட்டு சிரித்தான். சாரிகாவும் சிரித்துக் கொண்டே கதையை அவள் விட்ட இடத்தில் இருந்து சொல்லத் தொடங்கினாள். நீதான் அந்த பனி மனுஷனை பார்த்து, தாத்தா எங்களையா பனியை அள்ளி வெளியே கொட்ட சொன்ன? பாரு, உன் முன்னாடியே பனிய வச்சு விளையாடுவோம், என்ன பண்ணுவ அப்படின்னு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த. அதை பார்த்துட்டு தாத்தா உன்னை துரத்தவும் அவர்கிட்ட இருந்து தப்பிக்க நீ இந்த அரண்மனை முழுக்க ஓடுனதை நினைச்சா சிரிப்பாதான்டா வருது என்று சாரிகா விழுந்து விழுந்து சிரித்து விட்டு பேசினாள். ஆனாலும் தாத்தா மாதிரி வராது. எவ்வளவு கோபக்கார மனுஷன். நம்ம பண்ண சேட்டைக்கெல்லாம் யாரா இருந்தாலும் கோபம் வந்திருக்கும். ஆனா அவர் ஒரு நாள் கூட கைய நீட்டினதில்ல. நம்மள திட்டினது கூட நம்ம மேல இருக்க அக்கறையில மட்டும்தான் என்றாள் சாரிகா. நம்ம அப்படியே இருந்திருக்கலாம். வளர்ந்ததுனால இப்ப என்ன கிடைச்சது? தனியா எனக்குன்னு ஒரு இடத்த செஞ்சு கொடுத்து இங்கதான் நான் தங்கணும் தூங்கணும்னு சொல்லி நம்ம 2 பேரையும் பிரிச்சுட்டாரு. நீ கூட அதுக்கு கோவப்பட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த. ஆனா நீ என்ன சொன்னாலும் கேட்காம 2 பேரையும் அதுக்கப்புறம் ஒன்னா தூங்குறதுக்கே அனுமதிக்கல என்றான் வம்சி. அவன் முகத்தில் ஒரு கள்ளச்சிரிப்பு தெரிந்தது. அதற்கு சாரிகா, அது அறியாத வயசு, பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்
என்று சொல்லிவிட்டு வம்சியின் தோளை பிடித்து கிள்ளிவிட்டு, வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு சில விஷயம்லாம் எனக்கு புரிஞ்சது. அதை கேட்ட வம்சி கள்ளத்தனமாக சிரித்துக் கொண்டே கேட்டான், அப்படி என்ன வளர்ந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சது உனக்கு? அது சின்ன குழந்தையா இருக்கையில ஒன்னா படுத்து தூங்குறது வேற, பெரிய மனுஷங்களா ஆயிட்டதுக்கு அப்புறம் பையனும் பொண்ணும் ஒன்னா தூங்க முடியாதுல்ல என்றாள் சாரிகா. ஓ, அதுவும் சரிதான் என்றான் வம்சி. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் யாரோ இருப்பது போல தெரிந்தது. யார் அந்த நபர்? சாரிகாவுக்கும் வம்சிக்கும் இருக்கும் காதலால் அவர்களுக்கு பிரச்சனை வரப்போகிறதா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். சாரிகாவும் வம்சியும் காட்டில் உள்ள ஒரு மரத்தடியில் ஒன்றாக அமர்ந்து காதலர்கள் போல பேசிக் கொண்டிருந்தார்கள். திருமணத்திற்கு பிறகு வம்சி தன்னை ஒதுக்கி விடுவான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் சாரிகா. ஆனால் வம்சி தன்னிடம் எப்போதும் போல உரிமையாக பேசுவதைக் கண்டு சாரிகா உருகிப் போனாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் பேச்சு அன்பை மீறி காதலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சாரிகாவின் கண்களில் இருந்த காதல் திடீரென்று கலக்கமாக மாறியிருந்ததை வம்சி கவனித்தான். வம்சி சாரிகாவை பார்த்து, என்னாச்சு சாரிகா, ஏன் உன் முகம் திடீர்னு வாடிருச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்று கேட்டான். சாரிகாவின் கண்கள் கலங்கியது. வம்சி அதை கவனித்து விடக்கூடாது என்று முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு பேசினாள். இது சரிவராது வம்சி, நீ பேசுறத யாராவது கேட்டா என்ன ஆகும்? அதுவும் உன் பொண்டாட்டி ஆதிரை இதை கேட்டா பெரிய பிரளயமே வெடிச்சிரும். சாரிகா சொன்னதை வம்சி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளை சமாதானப்படுத்துவதற்காக கடமைக்கு சுற்றி முற்றி பார்த்துவிட்டு, இங்க யாருமே இல்ல, அது மட்டும் இல்லாம நம்மளை தேடி இந்த நேரத்துல இவ்ளோ தூரம் யாரு வர போறாங்க? அதுவும் என் பொண்டாட்டி ஆதிரை இவ்ளோ தூரம் என்ன தேடி வர போறாளா? சரி, நீ சொல்ற மாதிரி அவ வந்து நம்ம பேசுனது எல்லாத்தையும் கேட்டாலும் பெருசா என்ன ஆயிட போகுதுன்னு நினைக்கிற? 2 பேரோட அப்பாவும் தப்பா போட்ட ஒப்பந்தத்துல நடந்த இன்னொரு தப்பு தான் எங்க கல்யாணமே. 2 பேருமே விருப்பம் இல்லாம வேண்டா வெறுப்பா தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீ மட்டும் அந்த கல்யாண பொண்ணு இடத்துல இருந்திருந்தா. வம்சி சொல்லி முடிப்பதற்குள் சாரிகா அவன் சொல்ல வருவதை தடுப்பதற்காக வாயை பொத்தினாள். அவனை பார்த்து வேண்டாம் என்பது போல தலையசைத்து விட்டு, அப்படி சொல்லாத வம்சி, தப்பு, ரொம்ப தப்பு என்றாள் சாரிகா. சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு வம்சியின் தோளில் தலையை சாய்த்து கொண்டு பேசினாள். என்னதான் நான் உன்னை விட வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் நான் உனக்கு சின்ன அத்தை முறை. நீ இப்ப சொன்னத மத்த பொண்ணுங்க கிட்ட சொல்றது வேற, ஆனா என்கிட்ட அப்படி பேசுறது தப்பு வம்சி, ரொம்ப தப்பு. உன் மனசுல இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியாம இல்ல, நீ ஏன் அப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு புரியாமலும் இல்ல. சாரிகா உறுதியாக இருப்பதைப் போல வம்சியிடம் காட்டிக்கொண்டாலும் அவள் மனது உள்ளே தள்ளாடி கொண்டு இருந்தது. பேசும்போது அவள் உதடுகள் நடுங்கியது, நாக்கு வறண்டு பேச முடியாமல் தடுமாறியது. சின்ன வயசுல குண்டா கொழுகொழுன்னு இருப்பேன். எல்லாரும் என்ன சோத்து மூட்டைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சுத்தி நின்னு கிண்டல் அடிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அழுகையா வரும். அப்போ என் முகம் வாடுனதை பார்த்துட்டு வேகமா வந்து அவங்க கூட நீ சண்டை போடுவ பாரு, அவங்கள அடிக்கலாம் கூட போயிருவ. அத்தனை பசங்களோட சண்டை போட்டுட்டு உடம்பு முழுக்க ரத்த காயத்தோட சிரிச்சுக்கிட்டு நேரா என்கிட்ட தான் வருவ. வந்து உன்னை கேலி பண்ணவங்கள அடிச்சிட்டேன், இனிமே உன்னை யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, நீ எதுக்காகவும் கண் கலங்க கூடாது, உன்னை உன் கண் கலங்கவும் விடமாட்டேன்னு சொல்லுவ. ஊரே உன்னை பலவீனமானவன்னு சொல்லுது, ஆனா எனக்கு உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒண்ணுனா நீ வருவன்னு தோணும். சாரிகா உணர்ச்சி வசப்பட்டு பேசியது வம்சிக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிறுவயது சாரிகாவுக்கு அவன் சண்டை போட்ட அந்த நாட்கள் வம்சியின் ஞாபகத்திற்கு வந்தது. வம்சி எதுவும் பேசாமல் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். அப்போது அவன் கைகளை மேலும் இறுக பிடித்து கொண்டு பேசினாள் சாரிகா. நம்ம வாழ்க்கையில எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்ததுன்னு நினைச்சேன். அப்போதான் ஒரு நாள் உன் மாய சக்தி நரம்புகள் செயலிழந்த விஷயம் தெரிய வந்துச்சு. நிரந்தரமா செயலிழந்துருச்சு, அதை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அன்னைக்கு? சாரிகா ஒரு நிமிடம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு பேசினாள். அன்னைக்கு ஊரே உன்னை பார்த்து சிரிச்சது. எனக்காக நீ போய் சண்டை போட்ட மாதிரி உனக்காக நான் அவங்க எல்லாரோடையும் சண்டை போட்டு அவங்க வாயை அடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான சக்தி எனக்கு இல்ல. அன்னைக்கு முடிவு பண்ணேன், நான் பல யோக நிலைகளை கடந்து பெரிய வீராங்கனை ஆகி உன்னை பத்திரமா பாத்துக்கணும்னு நினைச்சேன். நீ என்ன பாதுகாத்தா என்ன, இல்ல நான் உன்னை பாதுகாத்தா என்ன? 2 பேரும் ஒண்ணுதானே. உனக்கு நான்,
எனக்கு நீன்னு ஒன்னாவே இருந்துருவோன்னு நினைச்சேன். ஆனா பாழா போன இந்த மனசுக்கு அப்போ தெரியல, அந்த இடத்துக்கு இன்னொருத்தி வந்துருவா, கல்யாணம்னு ஒன்று ஆயிருச்சுன்னா முழுசா நீ அவளுக்கு சொந்தமாயிடுவேன்னு. அதுக்கப்புறம் உன் மேல என்னால எந்த உரிமையும் எடுத்துக்க முடியாதுன்னு. என்னைக்கும் அவளுக்கு அடுத்துதான் நாங்கிற உண்மைய என்னால ஏத்துக்க முடியல. நான் ரொம்ப வருஷமா முயற்சி பண்றேன். உன்னை ஆதரிக்கும் என்னை எவனுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதோட நம்ம உறவு முடிஞ்சு போயிடும்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே செத்து போயிடலான்னு தோணும். ஆனா எனக்கு புரியுது, நீ ஆதிரைய கல்யாணம் பண்ணிட்ட, இனிமே நீ அவ புருஷன். எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ராத்திரி கண்ணை மூடி படுத்தா நீயும் அவளும் ஜோடியா வந்து நின்ன காட்சி தான் என் கண்ணுக்கு முன்னாடி வருது. நான் என்ன பண்றது சொல்லு? வெக்கத்தை விட்டு சொல்றேன், நீ ஆதிரை கூட சேராம இருக்கிறேன்னு சொன்னதும் என்ன அறியாம ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கு நான் சந்தோஷப்படக்கூடாதுதான். ஆனா அது ஏன்னு எனக்கு தெரியல. இது என்ன உணர்வுன்னு எனக்கு புரியலடா. புத்திக்கும் மனசுக்கும் இடையில போராட என்னால முடியலடா என்று சாரிகா அத்தனை நாள் தன் மனதில் மறைத்து வைத்திருந்த வழியை கொட்டி தீர்த்தாள். வம்சி என்ன சொல்வது என்று தெரியாமல் உறைந்து போயிருந்தான். இத்தனை நாட்கள் எத்தனையோ முறை மறைமுகமாக இதே அன்பை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருந்தார்கள். அதை வெளிப்படையாக சொல்லாமலேயே மானசீகமாக காதலர்கள் போல வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்று தங்கள் மனதில் இருப்பதை பரஸ்பரம் மனம் விட்டு ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக பேசிவிட்டார்கள். வம்சி மனதில் பல எண்ணங்கள் வந்தது. இத்தனை நாள் மனசுல இவ்வளோ வலிய வச்சுக்கிட்டு எப்படி பொறுத்துக்கிட்டா இவ? என்கிட்ட கொஞ்சம் கூட காட்டிக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுதுட்டு இருந்திருக்காளே. ஆனா இப்ப சொன்னா நான் என்ன பண்றது? நான் இப்ப இன்னொருத்திக்கு புருஷனாச்சே என்று வம்சியின் மனம் கிடந்து தள்ளாடியது. ஆனால் அவனுக்குள் வேற சில சிந்தனைகளும் வந்தது. என்ன புருஷன்? கல்யாணம் பண்ணிட்டா புருஷனா? ஆதிரை என்ன கல்யாணம் பண்ணதே ஒரேடியா விட்டுட்டு போறதுக்கு தானே. காலத்துக்கும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க இவதானே நியாயப்படி எனக்கு பொண்டாட்டியா இருந்திருக்கணும். அவளுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு. இதுல எங்க இருந்து அத்தை சொத்தன்னு? பேசாம இவளை இப்படியே கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாமா? எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு நான் அப்படி முடிவெடுத்தா அது எனக்கு மட்டும் இல்ல, இவளுக்கும் தானே ஆபத்தா போய் முடிஞ்சிரும். எனக்கு தலையே சுத்துது. இந்த நாள் முடிகிறதுக்குள்ள நான் இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறேன்னு தெரியலையே. வம்சி தீவிரமாக யோசித்துக் கொண்டே அவன் தோளில் சாய்ந்து இருந்த சாரிகாவை கவனிக்காமல் நகர்ந்தான். அவள் தலை கீழே விழ போனது. வம்சி சுதாரித்துக் கொண்டு சாரிகாவின் தலையை தாங்கி பிடித்தான். வம்சி சிரித்துக்கொண்டே சாரிகாவை பார்த்து, உன்னை விழாம எப்படி தாங்கி பிடிச்ச பாத்தியா? அதான் ஏற்கனவே விழுந்துட்டேனே, இதுக்கு மேல விழறதுக்கு என்ன இருக்கு என்றாள். அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது. இருவரும் அவரவர் தோளில் சாய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தனர். நிலவு வெளிச்சத்தில் ஜோடி பறவைகள் போல அவர்களை பார்க்கவே அழகாக இருந்தது. சிறிது நேரம் பேசிக்கொண்டு தங்களை மறந்து அப்படியே தூங்கினார்கள். ஆதிரைக்கு வம்சியை நினைத்து கவலையாக இருந்தது. அறைக்கு வெளியே வந்து பார்த்தாள். வம்சி அங்கு இல்லாததை கண்டு குழம்பி போனாள். இந்த வம்சி எங்க போனா? பாவம், தூங்க இடமே இல்லைன்னு புலம்பிட்டு போனா. இடத்த சரி பண்ணி போர்வையை விரிச்சு தயாரா வச்சுட்டு கூப்பிடலான்னு பார்த்தா எங்க போய் தொலைஞ்சான்? ஆதிரை வம்சியை அரண்மனை முற்றம் முழுக்க தேடினாள். எவ்வளவு தேடியும் அவன் கிடைக்காததால் அவளுக்கு பதட்டம் அதிகரித்தது. காத்து வாங்குறேன்னு தானே சொல்லிட்டு போனா, இந்த நேரத்துல எங்க போயிருக்க போறான்? இதுக்கு மேல தேடணும்னா அந்த காட்டுல தான் போய் தேடணும். ஒருவேளை அந்த காட்டு பக்கம் போயிட்டானோ? அவன் என்ன முட்டாளா? அவ்வளவு பலவீனமான அவனால காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிக்க கூட முடியாதே என்று ஆதிரை வம்சியை தேடி காட்டுப்பக்கமாக வந்தாள். தூரத்தில் அவன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தாள். வம்சியும் சாரிகாவும் மரத்திற்கு பின் இருந்ததால் அவளுக்கு வம்சியின் தோள்பட்டை மட்டுமே தெரிந்தது. வம்சி, வம்சி என்று அவனை அழைத்துக் கொண்டே வந்தாள். அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் எழுந்திருக்கவில்லை. ஆதிரை பதட்டத்துடன் அவன் அருகில் வந்து பார்த்தாள். அங்கே வம்சியும் சாரிகாவும் ஒன்றாக உறங்கும் காட்சியைக் கண்டு அதிர்ந்து போனாள். கல்யாண நாள் அன்றே அவளுக்கு எதிரில் அவள் கணவன் இன்னொரு பெண்ணுடன் படுத்திருக்கிறாள். ஆதிரையால் அந்த காட்சியை ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. உன்னனா என்னவோ நினைச்ச வம்சி, உன் பலவீனம் உடம்புல மட்டும்தான்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரிதான், தூங்கும்போது கூட சிரிச்ச முகமா தூங்குறியே. அவ கூட இருக்கல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? அவ உன் கூடயே தானே இருந்தா, அப்படியே வச்சுக்கிட்டு வாழ வேண்டியதுதானே. எதுக்கு ஊரு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணணும்? இப்படி மறைமுகமா இவ கூட வாழணும்?
என்று ஆதிரையின் மனம் ஒரு எரிமலை போல வெடித்துக் கொண்டிருந்தது. அவள் வம்சியை விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்து இருந்தாலும் அவள் கணவன் இன்னொரு பெண்ணுடன் இருக்கும் அந்த காட்சி அவளை வெகுவாக பாதித்தது. எந்த பெண்ணுக்கும் தன் கணவனை இன்னொரு பெண்ணுடன் பங்கு போட்டுக் கொள்ள பிடிக்காது. ஆதிரையும் ஒரு பெண்தானே, அதுவும் திருமண நாள் இரவே இப்படி ஒரு காட்சியை வேற ஒரு பெண் கண்டால் அங்கே ஒரு பிரளயமே வெடித்திருக்கும். ஆனால் ஆதிரை தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நிதானமாக யோசித்தான். வம்சி யார் கூட இருந்தா எனக்கு என்ன? 30 நாளுக்கு அப்புறம் இவனுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு ஆயிடும். அதனால அவன் வாழ்க்கைக்கு துணையா ஒரு பொண்ணை முன்கூட்டியே தேடிக்கிட்டான். அவன் வாழ்க்கையில தலையிட எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஆதிரை அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். அரண்மனைக்கு சென்று அறையில் இருந்த சிவப்பு கம்பளியை எடுத்து வந்து அவர்கள் மீது போர்த்தி விட்டாள். காலை பொழுது விடிந்தது. சூரிய வெளிச்சம் முகத்தில் பட்டு வம்சி கண் விழித்தான். சாரிகா அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். வம்சி அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். இரவு அவள் பேசிய வார்த்தைகள் அவன் நினைவிற்கு வந்தது. ஒரு பெண் தன்னை எந்த அளவு நேசிக்கிறாள் என்று அவள் வாயால் சொல்ல கேட்ட இரவு அது. உட்கார்ந்து கொண்டே தூங்கியதில் வம்சிக்கு உடம்பு வலித்தது. ஆனால் மனதில் இருக்கும் பாரத்தை கொட்டிவிட்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் சாரிகாவை எழுப்ப அவனுக்கு மனம் வரவில்லை. வலியை பொறுத்து கொண்டு அசையாமல் அப்படியே இருந்தாள். அப்போதுதான் அவன் மேலே போர்த்தி இருந்த சிவப்பு கம்பளியை கவனித்தான். யாரோ தங்களை பார்த்து விட்டார்கள் என்று வம்சிக்கு புரிந்தது. பயத்தில் அவனுக்கு தலையே சுற்ற ஆரம்பித்தது. யார் இங்க வந்திருப்பா? வந்தவங்க எதுக்கு சத்தமே இல்லாம இந்த கம்பளியை போத்தி விட்டுட்டு போகணும்? ஒருவேளை பார்த்தவங்க எங்களை யாருன்னு தெரியாத வெளியூர்காரங்களா இருந்திருப்பாங்களோ? நம்ம ஊர்காரங்களே ராத்திரி நேரம் இந்த பக்கம் வரமாட்டாங்க. இதுல வெளியூர்காரங்க வர வாய்ப்பே இல்லை. அப்போ நம்மள நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், இத பிரச்சனை ஆக்க வேணான்னு நினைச்ச ஒருத்தர், மாப்பிள்ள அறையில இல்லைன்னு தெரிஞ்சும் அதிர்ச்சி ஆகாத அந்த ஒருத்தர் யாரா இருக்க முடியும் என்று வம்சி யோசித்துக் கொண்டிருந்த போது கம்பளியில் பொறிக்கப்பட்டிருந்த அன்னப்பறவையை கவனித்தான். இந்த அன்னப்பறவை, சிவப்பு கம்பளி, இது கல்யாண நாள் இரவுக்காக நம்ம அறையில வைக்கப்பட்டிருந்ததாச்சே. அப்போ வந்தது நிச்சயம் அவளேதான், ஆதிரை. வம்சி அதிர்ச்சியில் அரண்மனையை பார்த்தான். அங்கு செல்வதை நினைத்தாலே அவனுக்கு பயமாக இருந்தது. ஆதிரை இத சொல்லாம விட்டது பெருந்தன்மையா, இல்ல வேற ஏதாவது உள்குத்து இருக்குமா? இந்த உண்மையை மட்டும் அவ தப்பி தவறி வெளியில சொன்னா எங்க 2 பேரோட தலையவே வெட்டிடுவாங்களே. சாரிகா கிட்ட எப்படி இத சொல்றது? இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா, அதுக்குள்ள அவ பயந்த மாதிரி நடந்து போச்சே. சரி, நடக்கிறது நடக்கட்டும். ஏற்கனவே விடிஞ்சிருச்சு. இந்நேரம் மாப்பிள்ள அறையில இல்லைன்னு தெரிஞ்சா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். சத்தமே போடாம எப்படியாவது அறைக்கு போயிடணும். ச்சே, ஆதிரை என்னை பத்தி என்ன நினைப்பான்னு தெரியலையே. அவ என்னை பத்தி என்ன நினைச்சா எனக்கு என்ன? அவளே 1 மாசத்துல போக போறவதானே, சொன்னா புரிஞ்சுப்பா. வம்சி யார் கண்ணிலும் படாமல் அரண்மனை முற்றத்திற்கு திரும்பிச் செல்வது எப்படி என்று ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தான். தன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனை தெரியாமல் சாரிகா வம்சியின் தோளில் சாய்ந்தபடி நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். வம்சியும் சாரிகாவும் ஒன்றாக இருந்த காட்சி ஆதிரையின் பொறாமையை தூண்டியிருக்குமா? வம்சி, சாரிகா இவர்கள் காதல் வெளியில் தெரிந்தால் அவர்கள் கதி என்ன ஆகும்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வம்சியும் சாரிகாவும் காட்டில் தனியாக இருந்ததை ஆதிரை பார்த்து விட்டாள். ஆதிரைக்கு விஷயம் தெரிந்துவிட்டது என்று வம்சிக்கும் தெரிந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று பதட்டமாக இருந்தான். அப்போது சிடுவி குலத்தின் தலைவர் பவன் வீட்டை நோக்கி வேகமாக ஓடிச் சென்று கொண்டிருந்தான் செல்வம். அவன் கையில் ஒரு மடல் இருந்தது. தலைவரின் வீட்டை நெருங்கியதும் செல்வம் பதட்டமாக கதவை தட்டினான். தலைவரே, தலைவரே, உங்ககிட்ட உடனே ஒரு முக்கியமான செய்தி சொல்லணுங்க என்று வீட்டு வாசலில் நின்று கொண்டு பதட்டத்துடன் பேசினான். கதவை ஒரு வேலைக்காரன் திறந்தான். பொழுது விடிந்த நேரம் என்பதால் குளித்து முடித்துவிட்டு வீட்டுக்கு நடுவில் ஒய்யாரமாக அமர்ந்து ஏதோ பானம் அருந்திக் கொண்டிருந்தார் குலத்தலைவர் பவன். வேலைக்காரர்கள் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தனர். வாசலில் நின்ற செல்வத்தை பார்த்து குலத்தலைவர், என்னையா முக்கியமான செய்தி? ஊருக்குள்ள மிருகம் ஏதாவது வந்துருச்சா என்ன? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பதட்டப்படாம சொல்லு என்று சொல்லிவிட்டு வேலைக்காரனை அழைத்தார். செல்வம் குலத்தலைவரை பார்த்து, ஐயா, விஷயம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா விஷயம் பெருசுன்னு மட்டும் தெரியும். தயவு செஞ்சு இந்த மடலை பாருங்க, உங்களுக்கே புரியும் என்றான். வேலைக்காரன் மாடசாமி மடலை வாங்கினான். அந்த மடலை பார்த்ததும் மாடசாமிக்கும் பதட்டமானது. அதை கவனித்துக் கொண்டிருந்த குலத்தலைவர் பவன்
மடலை கொண்டு வரும்படி செய்கை செய்தார். அந்த மடல்ல என்னதாயா இருக்கு? அதை பிரிச்சு கூட பார்க்காம இப்படி பதட்டப்படுறீங்க? அதை உடனே இங்க கொண்டு வா. மாடசாமியின் கைகள் நடுங்கியது. வேகமாக வந்து குலத்தலைவர் கையில் மடலை ஒப்படைத்தான். அதை வாங்கி பார்த்த குலத்தலைவர் பவனின் முகம் மாறியது. உட்கார்ந்த இடத்தை விட்டு பதறி அடித்துக் கொண்டு எழுந்தார். இங்கு நடப்பதை கவனித்துக் கொண்டு இருந்த குமரேசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் குலத்தலைவருக்கு வலதுகை என்பதால் உரிமையாக அவர் அருகில் வந்து, ஐயா, என்னையாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டுக்கொண்டே குமரேசன் அந்த மடலை பார்த்தான். ஐயா, இந்த மடல்ல இருக்கிறது கழுகு முத்திரைங்க. அதை கேட்டதும் சுற்றி இருந்த அத்தனை வேலைக்காரர்களும் அப்படியே உறைந்து நின்றனர். குமரேசன் ஆனந்த கண்ணீருடன், ஐயா, இந்த ஒரு நாளுக்காக சிடிவி குளமே இத்தனை வருஷம் தவம் கிடந்துச்சு ஐயா. ஒரு வழியா இந்த சிடிவி குளத்துக்கு தாய் வீடான சிடிவி மடத்துல இருந்து அழைப்பு வந்துருச்சியா. குமரேசன் பேச பேச சுற்றி இருந்த அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். குலத்தலைவர் மடலை பிரித்து படித்தார். படிக்க படிக்க அவர் முகமே சந்தோஷத்தில் சிவந்தது. அருகில் இருந்த குமரேசனை பார்த்து குலத்தலைவர் சிரித்துக்கொண்டே பேசினார். குமரேசா, என்னால என் கண்ணையே நம்ப முடியல. இது எத்தனை வருஷ கனவு. இந்த ஆகாய பேரரசோட சக்தி வாய்ந்த 4 மடத்துல ஒன்னான அந்த சிடிவி மடத்து வழிவந்தவங்க நாம. மடத்தை விட்டு அன்னைக்கு நம்ம மூதாதையர் மார்க்கண்டேயன் ஐயா ஒதுக்கி வைக்கப்பட்டாரு. அப்போ இந்த குளத்தை நிறுவி பல வருஷம் தீவிர பயிற்சி செஞ்சு சக்தி வாய்ந்த யோக நிலைகளை கடந்து திரும்பி அங்க போகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாரு. துரதிருஷ்டவசமா அவர் கனவு நிறைவேறாமலேயே இறந்து போயிட்டாரு. அவர் வழி தோன்றி வந்த நம்ம முன்னோர்கள் எடுத்த அத்தனை முயற்சியும் வீணாதான் போச்சு. சிடிவி மடத்தோட சக்திக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு இத்தனை வருஷமா நம்மள ஒதுக்கி வச்சவங்க இன்னைக்கு நமக்கு மடல் அனுப்பியிருக்காங்க. குலத்தலைவரின் பேச்சில் அந்த குல மூத்தவர்களின் வழி வெளிப்பட்டது. குலத்தலைவர் அங்கு இருந்த வீரர்களை அழைத்தார். அவர்களை பார்த்து கம்பீரமாக உத்தரவு போட்டார். வீரர்களே, குல மூத்தவர்கள் எல்லாரையும் உடனடியாக அரசவைக்கு வர சொல்லுங்க. நம்ம குலத்தோட வருங்காலத்தை பத்தின ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்த ஆலோசனை கூட்டம் கூட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லுங்க என்றார். மார்க்கண்டேயன் பல வருடங்களுக்கு முன்பு இந்த சிடிவி குலத்தை நிறுவியவர். அவர் சிடிவி மடத்தின் ஒரு மூத்தவரின் மகன். ஒரு நாள் மூத்தவர் குடிபோதையில் வேலைக்காரியிடம் தவறாக நடந்து கொண்டார் என்றும் அப்படித்தான் மார்க்கண்டேயன் பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. மார்க்கண்டேயன் சிறுவயதில் இருந்தே ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டார். அவரின் செயல்களால் அவர் தந்தைக்கு பலமுறை தலைக்குனிவு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அவர் தந்தை இவரை மடத்தில் இருந்து ஒதுக்கி வைத்தார். ஆனால் கையோடு மார்க்கண்டேயன் இந்த சிடிவி குலத்தை நிறுவவும் உதவினார். படிப்படியாக அவர் தந்தை ஒதுங்கிக் கொண்டார். இதனால் மனம் உடைந்த மார்க்கண்டேயன் பல யோக நிலைகளை கடந்து தனக்கென்று ஒரு நற்பெயரை சம்பாதித்து அதன் மூலம் மீண்டும் சிடிவி மடத்தில் சேருவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அவர் எவ்வளவு முயற்சி செய்தும் மடத்தில் இருந்த யாரும் மார்க்கண்டேயனை கண்டுகொள்ளவே இல்லை. இத்தனை ஆண்டுகள் குலத்தின் எத்தனையோ தலைவர்கள் முயற்சி செய்தும் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் தான் போய் முடிந்தது. ஆனாலும் இன்று வரை விடாமல் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். காரணம், சிடிவி மடத்தின் அளப்பரிய செல்வாக்கு. எந்த அளவிற்கு அவர்கள் செல்வாக்கானவர்கள் என்றால், சிடிவி மடத்தின் வேலைக்காரன் முன்னால் சிடிவி குலத்தின் தலைவரே தலைவணங்கித்தான் நிற்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் இருந்து இன்று மடல் வந்திருக்கிறது. குலத்தின் முன்னாள் தலைவர்கள் இப்போதைய குலத்தலைவர் பவனை கண்டால் நிச்சயம் பொறாமைப்படுவார்கள். மறுபக்கம் வம்சி யார் கண்களிலும் பட்டுவிடாமல் அவனது அறைக்கு வந்து சேர்ந்தான். வம்சிக்கு ஆதிரையின் முகத்தை பார்ப்பதற்கு தைரியம் இல்லை. மெதுவாக உள்ளே வந்து சிவப்பு கம்பளியை மேஜையின் மீது வைத்தான். வம்சி பதட்டத்தை மறைத்துக் கொண்டு ஆதிரையிடம் பேச்சு கொடுத்தான். பொண்டாட்டி, என்ன காலையில ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிட்ட போல? அப்புறம் என்னோட தொந்தரவு இல்லாம நிம்மதியா தூங்கிருப்பியே என்றான் வம்சி. ஆதிரை பெருமூச்சு விட்டு, நான் தூங்கினது இருக்கட்டும், நீ ரொம்ப நல்லா தூங்கிருப்ப போல. வெளியே நல்லா காத்தோட்டமா இருந்திருக்குமே. வம்சி அவள் பேசிக் கொண்டிருப்பதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கண்ணாடியை பார்த்து தலைமுடியை சரி செய்து கொண்டிருந்தான். ஆதிரை எரிச்சலாகி, கேட்டது காதுல விழலையா, இல்ல சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? வம்சி ஒரு நிமிடம் அவளை திரும்பி பார்த்துவிட்டு, சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. முதல்ல நீ யார் எனக்கு? அடுத்த 30 நாளைக்கு என் அறையில தங்க போற விருந்தாளி. அதோட நிறுத்திக்கோ. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத. சாரிகாவும் அவனும் ஒன்றாக இருந்த ரகசியத்தை சொல்லிவிடுவாள் என்ற பயம் துளியும் இல்லாதது போல காட்டிக்கொண்டான் வம்சி. அவன் உடைகளை சரி செய்துவிட்டு ஆதிரையை பார்த்து பேசினான்.
என்ன யோசிச்சுட்டு இருக்க? நேத்து நமக்கு கல்யாணம்னு ஒரு கூத்து நடந்துச்சுல, மறந்துட்டியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையை தொடங்குற முதல் நாள். முறைப்படி நம்ம 2 பேரும் ஒன்னா போய் தாத்தாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். வரியா? இல்ல நீ இன்னைக்கே ஓடி போயிட்டேன்னு போய் சொல்லணுமா? ஆதிரை அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் வேகமாக எழுந்து சென்று அறைக்கு வெளியில் போய் நின்றாள். தாத்தாவின் அறையை நோக்கி ஆதிரை முன்னால் செல்ல வம்சி பின்தொடர்ந்து சென்றான். அங்கே வம்சியின் தாத்தா ஹரிச்சந்திரர் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தார். இந்த வயதிலும் பொழுது விடுவதற்கு முன்னால் எழுந்து நாளை தொடங்கி விடுவார். ஆதிரையும் வம்சியும் வருவதைக் கண்டு ஆசையாக அவர்களை அழைத்தார். ஆதிரை, வாமா. வம்சி, வாடா. என்னடா புது மாப்பிள, அவ கூட சேர்ந்து வராம இப்படி அவ பின்னாடி துரத்திட்டே வருவாங்க? அது சரி, இனிமே பொண்டாட்டி பின்னாடியே தானே ஓட போற என்று ஹரிச்சந்திரர் சிரித்துக் கொண்டே சொன்னார். வம்சி அசடு வழிந்து கொண்டே ஆதிரை அருகில் நின்று அவள் கைகளை பிடித்தான். ஏற்கனவே எரிச்சலில் இருந்த ஆதிரைக்கு அவன் கைப்பட்டதும் உடம்பில் புழு உருவது போல இருந்தது. கையை உதறி தள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் எதிரில் ஹரிச்சந்திரர் நிற்பதால் பல்லை கடித்துக் கொண்டு மனதில் நினைத்தாள், தாத்தா மட்டும் எதிரில் இல்லனா கையை தட்டி விட்டுட்டு இவனை அறையணும் போல இருக்கு. பெரிய மனுஷன் நிக்கிறாரேன்னு பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. இல்லனா என் கைய பிடிச்சதுக்கு அவன் கைய உரைய வச்சு உரு தெரியாம அழிச்சிருப்பேன். ஆதிரைக்கு வம்சி தன்னை தொடுவதை நினைத்தால் அருவருப்பாக இருந்தது. வம்சி அதை எதுவும் கண்டுகொள்ளாமல் ஹரிச்சந்திரரை பார்த்து பேசினான். தாத்தா, எப்படி இந்த வயசுலயும் இப்படி துரு துருன்னு இருக்கீங்களோ? சரி தாத்தா, வந்த வேலையை பார்த்துடுறோம். இன்னைக்குதான் நாங்க வாழ்க்கையை தொடங்குற முதல் நாள். அதான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஹரிச்சந்திரர் இருவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு, ஆதிரை, உனக்கு வம்சிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். உன் தகுதிக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க பெரிய பெரிய இளவரசர்கள் போட்டி போட்டாங்க. ஆனா அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கொடுத்த வார்த்தைக்கு உண்மையா இருந்திருக்கணும்னு என் பேரனை கல்யாணம் பண்ணிருக்கியம்மா. இதுக்கு உனக்கு நாங்க எப்படி கைமாறு பண்ண போறோன்னே தெரியலம்மா. அவனை நல்லபடியா பாத்துக்க. கொஞ்சம் விளையாட்டு பையன், ஏதாவது சொன்னா பெருசா எடுத்துக்காதம்மா. ஹரிச்சந்திரர் முகத்தை பார்த்து ஆதிரைக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அப்போது வம்சி, தாத்தா, நீ இவள ரொம்ப தான் தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? ஏதோ இவ வாழ்க்கைய நான் தான் கெடுத்து குட்டிச்சவராக்குன மாதிரி பேசுறீங்க எல்லாரும். அதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டால, அப்புறம் என்ன சும்மா கெஞ்சிக்கிட்டு இருக்க? உன்னையும் என்னையும் நல்லா பாத்துக்க வேண்டியது அவ கடமை. இல்ல பாத்துக்க மாட்டேன்னு சொன்னா விவாகரத்து பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னடி என் அருமை பொண்டாட்டி, நான் சொல்றது சரிதானே என்று கேட்டான். வம்சியின் பேச்சே முற்றிலும் மாறியிருந்தது. ஆதிரைக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவளுக்கு அப்போது வந்த ஆத்திரத்திற்கு வீர ரிஷி மடத்தின் பிரம்மாஸ்திரத்தையே வம்சி மீது தொடுத்து அவனை கொன்றிருப்பாள். அவன் நல்ல நேரம் ஹரிச்சந்திரர் அருகில் இருந்ததால் அவன் பேசுவதை பொறுத்து கொண்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றாள். ஹரிச்சந்திரர் வம்சி விளையாட்டாக பேசுகிறான் என்று நினைத்துக் கொண்டார். அமைதியாக நின்ற ஆதிரையை பார்த்து ஹரிச்சந்திரர், நீ இவன் சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. இவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சே தவிர அதுக்கான பக்குவமே கிடையாது. இப்படிதான் எங்க எப்படி பேசணும்னு தெரியாம ஏதாவது பேசிடுவான் என்று சொல்லிவிட்டு வம்சியை பார்த்து பேசினார். வம்சி, அவ யாருன்னு மறந்து போச்சா? ஆதிரை, இந்த மிதிலை நகரமே போற்றும் வீராங்கனை. அவ உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டான்னு இப்ப அவளையே வம்பு கிழக்கிறியா நீ என்று வம்சியை செல்லமாக கண்டித்தார். பின்னர் இருவரையும் பார்த்து பேசினார். சரி, 2 பேரும் வாங்க. காலை சமையல் இப்பதான் முடிஞ்சது. வாங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுவோம். தாத்தா, ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னா சாரிக்கா இல்லாம எப்படி? அவளையும் கூப்பிட்டா நானும் அவளும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம்ல என்றான் வம்சி. சாரிக்கா என்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிருக்கிறா. நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஆளவே காணோம். அவளை விடு. கல்யாண நாள் அதுவுமா பொண்டாட்டியோட உட்காந்து சாப்பிடுடா. இப்பையும் சாரிக்காவை தேடிக்கிட்டு இருக்கியா? அவ தூங்கி எந்திரிச்சு பொறுமையா வரட்டும். மூவருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது. வம்சி ஆதிரையின் கையை விடாமல் பிடித்தபடியே அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து தன் அருகில் உட்கார வைத்தான். ஹரிச்சந்திரர் ஆதிரையை பார்த்து, என்னம்மா முகமே வாடி போயிருக்கு? சாப்பாடை பார்த்ததும் வீட்டு ஞாபகம் வந்துருச்சோ? உனக்கு அந்த குறை தெரியாம நாங்க நல்லபடியா பாத்துக்குவோம். நீ என் பேரனை பாத்துக்க வந்த சாமிமா. உன்னை நாங்க கண் கலங்காம பாத்துப்போம். நீ முதல்ல சாப்பிடு. இது உங்க வீட்டு சாப்பாடு அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. உனக்கு எப்படி செஞ்சா பிடிக்கும்னு தெரியல.
தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல சமைக்க சொல்றேன். ஹரிச்சந்திரர் பேசிக்கொண்டு இருந்த நேரத்தில் வாசலில் ஒரு சத்தம் கேட்டது. மூத்தவரே, 5ஆம் மூத்தவரே, ஐயா, எங்க இருக்கீங்க? ஒரு வீரன் பதட்டமாக ஓடி வந்தான். ஹரிச்சந்திரர் எழுந்து நின்று கேட்டார். என்னாச்சு வீரனே? என்ன பிரச்சனை? ஐயா, குலத்தலைவர் குல மூத்தவர்கள் எல்லாரையும் உடனடியாக அரசவைக்கு வர சொல்லியிருக்காரு. இந்த சிடுவி குலத்தோட வருங்காலத்தை பத்தின ஏதோ ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைய நடத்த போறாராம். அந்த ஆலோசனை கூட்டத்துல நீங்களும் கலந்துக்கணும்னு தலைவர் உத்தரவு என்று சொல்லிவிட்டு அந்த வீரன் அங்கிருந்து சென்றான். ஹரிச்சந்திரர் வம்சி மற்றும் ஆதிரியை பார்த்து, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நான் இப்ப உடனடியாக போயாகணும். நீங்க எனக்காக காத்திருக்காம முதல்ல சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு வேலைக்காரன் சுப்பையாவை மேல் சட்டையை எடுத்து வர சொன்னார். அதை வாங்கி மாற்றிக்கொண்டே பேசினார். சுப்பையா, அவன் நம்ம வீட்டு மருமகடா. முதல் நாள் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கா. ஒன்னா சாப்பிட முடியாம போச்சு. நீ கூடவே இருந்து அவளுக்கு என்ன தேவைனாலும் கேட்டு கேட்டு செஞ்சு கொடு. வேலைக்காரன் சுப்பையா சரி என்று தலையசைத்தான். ஹரிச்சந்திரர் வம்சியையும் ஆதிரியையும் ஒரு முறை பார்த்துவிட்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றார். அவர் தலை மறைந்ததும் ஆதிரை தன் கையை வம்சியிடமிருந்து மின்னல் வேகத்தில் இழுத்து கொண்டாள். வம்சிக்கு ஒரு நிமிடம் இதயமே நின்றுவிட்டது. ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், ரொம்ப பண்ணாத, உன் கையை பிடிச்சிட்டு அலையணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? தாத்தா முன்னாடி போடுற சின்ன நாடகம்தான் எல்லாம். எனக்கு அவர் சிரிச்ச முகமா இருக்கணும், அவ்வளோதான். உடனே ஆத்திரப்பட்டு என்னை எதுவும் பண்ணிடாத. நான் செத்தா நீதான் இங்கே எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஆதிரை பற்களை கடித்துக் கொண்டு வம்சியை பார்த்தாள். வம்சிக்கு அவளை பார்க்கவே பயமாக இருந்தது. ஆதிரை வம்சியை பார்த்து, அடுத்த முறை என் மேல உன் கைப்பட்டது, நான் அப்புறம் எதையும் பத்தி யோசிக்கவே மாட்டேன் என்றாள். வம்சியின் முகம் இருண்டு போனது. நான் உன் கையை தொட்டதே உனக்கு அவ்வளோ அருவருப்பா இருக்கா? ஏய், நான் உனக்கு புருஷன்டி. கல்யாணம் விருப்பப்பட்டு பண்ணியோ இல்ல விருப்பப்படாம பண்ணியோ பண்ணிட்டேல, அப்போ நான் தான் உனக்கு புருஷன். எனக்கு உன்னை தொடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சும்மா கையை பிடிச்சதுக்கே துள்ளுற. பொண்டாட்டின்னு கூப்பிடக்கூடாது, பக்கத்துல படுக்க கூடாது, உன் கையை பிடிக்க கூடாது, காலை பிடிக்க கூடாது. கல்யாணம் ஆகி ஒரு நாள் தாண்டல, இவ்ளோ சட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. அவ்வளோ எரிச்சலா இருந்தா முதல் நாளே மடத்துக்கு போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? கூட இருந்து எரிஞ்செறிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க. ச்சே! வம்சியின் இந்த மாறுபட்ட நடவடிக்கை ஆதிரைக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவனை பார்த்தபோது அமைதியானவன், நல்ல அனுசரணையானவன் என்று நினைத்துக் கொண்டு இருந்தாள். அவள் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டு இருந்தது. முதல் நாள் நான் இவனை என்னவோன்னு நினைச்சேன். ஆனா இவன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எப்படி இவனால இருக்க முடியுது? இதுதான் கெஞ்சினா மிஞ்சுறது, மிஞ்சினா கெஞ்சுறதா? நேத்து வரைக்கும் என்னை விட்டு போக போறியான்னு கேட்டான். இன்னைக்கு போயிருக்க வேண்டியதானேன்னு சொல்றான். இவனுக்கு போய் பாவம் பார்த்து 30 நாள் அவகாசம் கேட்டு எனக்கு நானே குழிய தோண்டிக்கிட்டேன். வேற வழி இல்ல, இவன் வழியிலே போய் தான் இவனை சமாளிக்கணும் என்றவள், அதை விடு, முதல்ல சாப்பிடு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்பதான் பொறுப்பா பொண்டாட்டி மாதிரி பேசுற. எப்பையும் இதே பணிவோட நடந்துக்கணும். மிரட்டி வச்சாதான் அடங்குறீங்க என்று சொல்லிவிட்டு ஆதிரைக்கு உணவை பரிமாறினான். ஆதிரை சிறிதாக புன்னகைத்து விட்டு, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வருங்கிற கதையா போச்சு. உனக்கு இப்படிலாம் பேசணும்னு ஆசை இருந்திருக்கும்ல, பேசு பேசு என்று நினைத்து சிரித்துக் கொண்டாள். சிடுவி மடத்தில் இருந்து வந்த செய்தி என்ன? வம்சியின் இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன? ஆதிரை எப்படி அடுத்த 30 நாட்களுக்கு வம்சியை சமாளிக்கப் போகிறாள்? இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.